இந்தியாவில் உள்ள அறியப்பட்ட மொழிகளுள் எழுத்துரு பெற்ற முதல் மொழி தமிழ்தான் அப்படிங்கிற சந்தேகமில்லை. அது ஆதாரபூர்வமாக திரும்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஆதாரபூர்வம் இல்லாத பல விஷயங்களை நம்ம உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட உள்ள ரொம்ப பெரிய ஒரு கோளாறு என்னென்னா, உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை திரும்ப எடுத்து கூறுவதுமான ஒரு சமுதாயமாக நம்ம மாறி போயிட்டோம். சங்ககால இலக்கியம் நம்ம சொல்கிற 10 பாட்டும் 8 தொகையும் கற்றவர்களால் கற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனால் திருக்குறள் போன்ற நூல்கள் கற்றவர்களால் மற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அன்பும் அறனும் உடைத்தாய நெல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நமக்கு அப்படி விளங்குது. ஆனால் யாயும் நியாயம் யாராகியாரோ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதை புரிஞ்சுக்கிறது. எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளியர் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சந்தான் கலந்தனவே, இது புரியாது கொஞ்சம் சிரமம். இன்னும் சிரமம் இருக்குது. நம்ம மதுரை காஞ்சி இங்கெல்லாம் போயிட்டோம்னா இன்னும் நமக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவோம். எப்பொருள்னு நான் ஆரம்பிச்சேன்னா முடிச்சிருவாங்க. யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. ஆனால் அந்த மெய்ப்பொருளை பார்க்காமலே பல காலமாக நம்ம இருந்துட்டோம். வள்ளுவத்தை பற்றியே பெருஞ்சித்திரனார்னு சொல்லி ஒரு மாபெரும் மனிதர் இங்கே இருந்தார், புலவர் அறிவாளி இங்கே இருந்தார். எத்தனையோ பேர் வள்ளுவருக்கு எத்தனையோ புகழ் மாலைகள் சூட்டியிருக்காங்க. ஆனால் சரியான புகழ் மாலை சூட்டினது பெருஞ்சித்திரனார்னு சொல்லலாம். அவரும் சொல்லுவார், எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும். யூனிவர்சல். வள்ளுவன் டசன்ட் பிலாங் டு எ ரீஜன். பாரதியார் சரியாக வரிசைப்படுத்தினார். அவரை மாதிரி சரியாக வரிசைப்படுத்தின ஆளே கிடையாது. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என் மொழி என் இனம் என் நாடு, இதுதான் சரியான வரிசை. இந்த வரிசை இருக்க வரைக்கும் நாட்டுப்பற்று குறையவே குறையாது. அதனால் இந்த வரிசை கரெக்டாக இருக்கணும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இந்த புரிதல் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனை குணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாடினாரே, அது நம்முடைய கோட்பாடாக இருக்கணும். நம்முடைய சகோதரர்கள் இப்போ யூபிக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்கன்னா நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. என் குடும்பத்தில் ஒரு பிள்ளை சவுல பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுக்க மாட்டேன்னா கொடுக்கணும். ஆனால் எது தப்புனா, ஊட்டமாக இருக்கிற பிள்ளைய உனக்கு போதுமான நாள் செஞ்சு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கொடுக்கலன்னா சரி இவன் சத்தம் போடுவான். அதனால் எல்லா இடத்துலையுமே நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும். ஆட்சிங்கிறது இப்போ இந்த கண்டுபிடிப்பு நம்முடைய பிரதம மந்திரி போகிற இடத்துலலாம் குரலை சொல்கிறாரு. மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போது உலக வரலாறை திசை திருப்பி விடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. நான் நிச்சயமாக ஆசைப்பட்றேன் நம்முடைய பிரதம மந்திரி இன்னும் கொஞ்சம் நாளில் இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இது திருக்குறளை சொல்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பன்மடங்கு முக்கியம் நமக்கு உரிய அங்கீகாரத்தை நமக்கு கொடுப்பது. ஏன்னா தமிழ்நாடு ஒரு தீவு இல்லை. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி. தமிழ்நாட்டின் பெருமை இந்தியாவின் பெருமை, உத்தரப்பிரதேசின் பெருமை இந்தியாவின் பெருமை, கர்நாடகத்தின் பெருமை இந்தியாவின் பெருமை. இப்படி உணரும் பொழுதுதான் இந்தியர்கள் என்ற அளவில் நாம் மிக பெருமையுடன் இருக்க முடியும். நாம் இருக்கும் நாடு நமது என்று முழுமையாக உணர்ந்தவர்களாக இருப்போம். அந்த ஒரு நாளில் அப்படி ஒரு முழுமையான உணர்வு வரும்பொழுது இந்தியா உண்மையான வல்லரசாக இருக்கும். அந்த வல்லரசாக மாறும் பொழுது நம் இந்தியர்களின் எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? பிறரை நசுக்குவதாக இருக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை வருமென்றால் அந்த நாளில் நாம் அனைவரும் பெருமையாக சொல்வோம், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்டிக்யூட்டி ஆஃப் அயர்ன், இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஃபினான்ஸ் நிதி முதன்மை செயலாளர் எனக்கு ஒரு நோட் அனுப்பியிருந்தார். சார் தயவுசெய்து நீங்கள் வரணும் அப்படின்னு. அதுக்காக பெங்களூர்லேருந்து போயிருந்தேன், அதை பார்க்குறதுக்கு போயிருந்தேன் நான். அப்போ அங்கே முதலமைச்சர் சொல்லியிருந்தார், இன்று நான் சொல்லுகின்ற இந்த கண்டுபிடிப்பு உலக வரலாற்றினை மாற்றி அமைப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மை. ஏன்னா இதுவரைக்கும் நினைக்கப்பட்டது என்னென்னா, ஆதாரத்தோடு பார்த்தது என்னென்னா, துருக்கியில் கிமு 13ஆம் நூற்றாண்டில் இரும்பின் பயன்பாடு, இரும்பு எல்லா இடத்துலையும் இருந்தது, இரும்பின் பயன்பாடு அது கிமு 13ஆம் நூற்றாண்டில் தான் இருக்கிறதுலே புராதனமானதுன்னு நம்பப்பட்டது. ஆனால் இன்றைக்கி சிவக்கலை போன்ற இடங்களில் பண்ணிட்டு ஆதாரபூர்வமாக கிமு 15ஆவது நூற்றாண்டில் இரும்பின் பயன்பாட்டினை உணர்ந்திருந்தார்கள், தமிழர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் திரும்ப ஆதாரபூர்வமாகன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பலவீனம் உண்டு. தமிழ்னு சொல்லிட்டா போதும்,
கிருன்னு பிபி மேலே போறியும். தமிழ்ங்கிற வார்த்தையை சொன்னாலே அப்படி படபடத்து போய், ஆகா என் தமிழ் சாவினும் தமிழ் வயின்று சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், எந்த ஒரு தாயாவது, அதாவது தமிழுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறோம், தமிழை வந்து நம்முடைய தாயின்னு சொல்கிறோம், எந்த தாயாவது என் புள்ள செத்து நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா? அப்போ அந்த பேச்சே தவறான பேச்சு, நெகட்டிவ் தாட் அது இருந்துடக்கூடாது. சாவினும் தமிழ் பயின்று சாக வேண்டும், எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேகம் என்று சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் பாரதிதாசன் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து மகா சமுத்திரத்தை வணிக ரீதியாக ஆட்சி புரிந்தவை 3 இனங்கள், த பர்ஷியன்ஸ், த சைனீஸ் அண்ட் த தமிழ்ஸ். இவங்க 3 பேர் இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தின் வணிக ஆட்சி புரிந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட இனமாக இருந்த நாம் இந்தியா என்ற மாபெரும் நாட்டின் ஒரு அங்கமாக மாறிவிடும் பொழுது அமிழ்ந்து விடுவோமோ அப்படிங்கிற அச்சத்தில் வந்து பாரதிதாசன் சொன்னார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு. ஆனால் இன்றைக்கி 70 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? இந்திய திருநாட்டில் நமக்குரிய பங்கு இருக்குது. எங்கெங்கேயோ போய் நம்முடைய ஆட்கள் வந்து நல்ல வணிகம் பண்ணுறாங்க, செழிப்பாக இருக்காங்க. அப்போ இன்றைக்கி செழிப்பாக இல்லாத ஒன்று தான், நம்ம தமிழ் தான். கொஞ்சம் போஷாக்கான இது ஊட்டச்சத்து இல்லாத உணவுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் மீடியத்தை வச்சுட்டு ஆங்கிலத்தை பேசுகிறது வந்து பெருமையாக நினச்சிட்டு தமிழை வந்து மறந்துட்டோம். ஆங்கிலம் முக்கியமான மொழி நிச்சயமாக, இட்ஸ் தி குளோபல் லாங்குவேஜ். ஆனால் தமிழ் வந்து எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உணர்த்துவதற்கு தவறிவிட்டோம். அதனால் இனிமேல் நம்ம நினைக்க வேண்டியது வந்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறது இல்லை. எங்கள் வாழ்வால் எங்கள் வளத்தால் இனி என்றென்றும் மங்காத எம் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமொழியை நம்ம வந்து படிச்சுக்கணும். நான் இந்தியாவில் உள்ள எல்லா தமிழ் சங்கங்களுக்கும், எல்லாம் இல்லை ஏறக்குறைய அநேக தமிழ் சங்கங்களுக்கு போயிருக்கேன். இந்த தமிழ் சங்கங்களில் வந்து ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். எங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் தோற்றுவித்தார்களோ அந்த தமிழ் சங்கம் கொஞ்ச நாள் வந்து சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு. ஆனால் எங்கெல்லாம் வணிகர்கள் வந்து தமிழ் சங்கத்தில் ஒன்றுபட்டு நின்றாங்களோ அந்த தமிழ் சங்கங்கள் உயிர்ப்போடு இருக்குது. அது காரணம் என்ன? தெர் இஸ் அ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது லோக்கலி இம்பார்ட்டண்ட் மினிஸ்டரோ அல்லது கலெக்டரோ அவங்கள வந்து நான் வந்து ஒரு கூட்டத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றேன், அவங்கள கௌரவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து எங்களுக்கு இந்த வணிக முன்னேற்றம் வேணும்னு சொல்லி கேட்குறேன். இது எல்லாமே நியாயமானது, இதில் எதுவுமே வந்து சட்டத்தை மீறினதில்லை. அப்போது தேவர் இன்டெகிரேட்டட், வணிகமும் தமிழும் வந்து இன்டெகிரேட்டடாக இருந்தது. இந்த வணிக குழுமம், தமிழ்ச்சங்கத்தை வளர்த்த வணிக குழுமத்துக்கு தெரியும் இந்த தமிழ்ச்சங்கம் வளர்ப்பதனால் என்னுடைய வணிகமும் வளர்கிறதுன்னு. இந்த வணிகர்கள் வளர்த்ததுனால அந்த தமிழ்ச்சங்கம் உயிர்ப்போடு இருக்குது. இதை நம்ம பார்த்துருக்கோம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள், இப்போ தமிழ் வந்து அது செம்மொழி மட்டுமல்ல, இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ், அது வந்து ஒரு பயில் மொழியும் கூட. செம்மொழி செந்தமிழ் மட்டுமல்ல, அது பைந்தமிழும் கூட. இப்போது செந்தமிழாக இருந்தது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இது செந்தமிழாயிருச்சு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி செந்தமிழாக இருந்தது என்கிற காரணத்தால் தமிழ் உலகறியப்படவில்லை. தமிழர்கள் உலகில் எங்கெங்கேயோ போய் வணிகம் செய்த பொழுது அவர்களுடைய வணிக திறமையை பார்த்து யார் இந்த இனம், எங்கிருந்து வந்தார்கள், என்ன மொழி பேசுகின்றார்கள் என்ற வினா அவர்கள் மனதில் எழுந்ததன் காரணமாகத்தான் தமிழ் உலகறியப்பட்டது. இதை வேறு சொற்களில் சொல்வதென்றால், தமிழன் வாழ்ந்தால் தான் தமிழ் வாழும். இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு வந்து தெரியணும். ஒரு காலத்தில் வந்து இதில் ரோம் நாட்டில் வந்து ஒரு எக்கானமிஸ்ட் ஒருத்தர், பிளினின்னு நினைக்கிறேன், அவர் வந்து அந்த நாட்டு பெண்மணிகள்கிட்ட சொன்னார். ஏன்னா இங்கேருந்து முத்து போச்சு. முத்து வந்து அவங்க, அதுவும் நம்ம ஆளுங்க எவ்வளோ கெட்டிக்காரங்கன்னா எதை கொடுத்தாலும் எடைக்கிட தங்கம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வேறு எதுவும் வாங்கினதில்லை. இன்னொன்று வாங்கினாங்க, சரக்கு கொஞ்சம் வாங்கினாங்க. அதை தவிர பெரும்பாலும் வந்து தங்கம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போது அவர் வந்து என்ன சொன்னார், பிளினி வந்து தன்னுடைய பெண்கள்கிட்ட, அம்மா நெத்தியில் வச்சுக்கோங்கம்மா முத்து, எனக்கு புரியுதுமா, மூக்கில் வச்சுக்கோங்க புரியுதுமா, கழுத்தில் போட்டுக்கோங்க புரியுது, காலில் போடுற செருப்புலாம் போடுறீங்களேம்மா, இப்படியெல்லாம் போட்டு நம்ம ஊர் தங்க அத்தனை இன்னொரு ஊருக்கு போகுது, அவங்களுடைய பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிரும்னு பயந்தார். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். நம்முடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன? நம்முடைய மிகப்பெரிய பலம்ங்கிறது நம்முடைய கலாச்சார பண்பாடு பழமை. இது மிகப்பெரிய பலம். மிகப்பெரிய பலவீனம் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நமக்கு தோணுனதே கிடையாது. இது நம்முடைய மிகப்பெரிய பலவீனம். கீழடியில் வந்து கிமு 6வது நூற்றாண்டில் வந்து கிறுக்கல்கள் என்று கருதப்பட்டவை, பானை கிறுக்கல்கள் என்று கருதப்பட்டவை உண்மையில் எழுத்துக்கள்,
ஒரு மொழியின் எழுத்துக்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதில் முக்கியமானது என்னது இந்த கண்டுபிடிப்பில், அது வரைக்கும் பிராகிருதி என்ற மொழிதான் இந்திய மொழிகளில் எழுத்துரு பெற்ற முதல் மொழி என்பதாக கருத்து இருந்தது. அதற்கு ஆதாரம் என்னென்னா அசோகாஸ் எடிக்ட்ஸ், அசோகருடைய கல்வெட்டுக்கள்லாம் அவர் பிராகிருதி மொழியில் பிராமி அப்படிங்கிற அந்த மொழியுடைய எழுத்துக்கு பேர் பிரமி அப்படின்னு சொல்லுவாங்க, பிராகமி, அந்த எழுத்தில் எழுதியிருந்தது. அதுக்கு முந்தினது யாரும் கண்டுபிடிச்சதில்லை. இந்த ஐராவத மகாதேவன் நம்முடைய மொழியை தமிழ் பிராமி அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. அது ஒருவேளை அவர் என்ன நினச்சி வச்சுருக்கலாம், பிராமிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்குது, தமிழ் பிராமின்னு சொன்னால் எல்லோரும் விருட்டு புரிஞ்சுக்கவங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சில சமயம் சில தொல்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, 2 வகையான பிராமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ தமிழ் பிராமின்னு சொல்லாமல் தமிழி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இப்போ இந்த தமிழி 5வது 6வது நூற்றாண்டிலேயே தமிழ் எழுத்துரு பெற்றது என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரமாக ஆயிடுச்சு. ஆக இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிலைமையில் அந்த நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சம்ஸ்கிருதம் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் எழுத்துரு பெற்றது. அது வரைக்கும் அதுக்கு எழுத்துரு கிடையாது. அப்போ எழுத்துரு பெற்றதாக இருந்த மொழிகள் தமிழும் பிராகிருதி தான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை பார்க்கணும், எங்கேயுமே அவர் சம்ஸ்கிருதங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, வடமொழி அப்படிங்கிற சொல்லத்தான் பயன்படுத்தியிருக்கார். பிராகிருதி வடமொழி. இப்போ இந்தியாவில் உள்ள அறியப்பட்ட மொழிகளுள் எழுத்துரு பெற்ற முதல் மொழி தமிழ்தான் அப்படிங்கிற சந்தேகமில்லை. அது ஆதாரபூர்வமாக திரும்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஆதாரபூர்வம் இல்லாத பல விஷயங்களை நம்ம உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட உள்ள ரொம்ப பெரிய ஒரு கோளாறு என்னென்னா, உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை திரும்ப திரும்ப எடுத்து கூறுவதுமான ஒரு சமுதாயமாக நம்ம மாறி போயிட்டோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதுன்னா, இங்கே உள்ள பெரியவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்தை எழுதுனது யார்? இளங்கோவடி. அவர் யார்? சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. இதுதான் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இதுதான் நம்ம படித்தோம். இப்போ கொஞ்சம் ஆய்வு மனப்பான்மையோடு பார்ப்போம். முதல்ல சங்ககால ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் நம்ம சங்ககால இலக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பழந்தமிழ் இலக்கியங்கிறது சரியான சொல். ஆனால் சங்ககால இலக்கியம் அதில் கற்பனைகள்லாம், முதல் சங்கத்தை பரமசிவனே உட்காந்து நடத்தினார், 2வது சங்கத்தை முருகனே நடத்தினார், 3வது சங்கத்துக்கு அப்புறம் இது நின்றசீர் நெடுமாறன்கிற ஒரு பாண்டியன், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ 2வது சங்கத்துக்கு எங்கே இருந்ததுன்னா கபாடபுரம்னு சொல்கிறாங்க. கபாடபுரம் ஒரு தமிழ் சொல்லே கிடையாது. அதனால் நிச்சயமாக இதெல்லாம் கொஞ்சம் அந்த இறையனார் அகப்பொருளில் அவர் கற்பனையை கலந்து எழுதினது. நம்முடைய மிகப்பெரிய ட்ராஜடின்னு சொல்லி என்னென்னா, தமிழாசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கிடையாது, கதாசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கிடையாது. ஆனால் அவங்க தான் தமிழ் வரலாறு எழுதினாங்க. நமக்கு சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரிங்கிறது நமக்கு கிடையாது. நமக்குன்னா நமக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலே கிடையாது. ஐனி அக்பர் ஃபைசல் எழுதுகிற வரைக்கும், முகல் சாம்ராஜ்யத்தில் உட்காந்து எழுதுகிற வரைக்கும் இங்கே முறையாக வரலாற்று எழுதுனவங்க யாருமே கிடையாது. ராஜதரங்கணிங்கிறது ஒரு கற்பனைகள் கலந்த ஒரு கதை. அதில் காஷ்மீர் மன்னர்களை பற்றி சொன்ன பெரும்பாலான கருத்துக்களை ஏற்றுக்கிறோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு வரலாறு பற்றிய புரிதல் கிடைக்கிறதுக்கு சில நூல்கள் இருக்கின்றன. அப்போ தமிழில் வழி வழியாக சொல்லப்பட்டது இளங்கோ சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்மளும் அதை நம்பினோம். ஏன்னா அப்படி தான் எழுதுனாங்க. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளை அப்படி தான் எழுதுனாங்க. சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி நிமித்தியன் ஒருத்தர் வந்துட்டு இளங்கோ என்றால் அவருடைய பேரே நமக்கு தெரியும், இளங்கோ, இளவரசன். இளங்கோவை பார்த்து அவர் சொன்னார், அண்ணனோட தம்பி தான் கெட்டிக்காரன், இவன் பெரிய பேரரசனாக வருவான்னு சொன்னோன்னே செங்குட்டுவனுடைய முகம் மாறி போயிடுச்சு. உடனடியாக தம்பி அண்ணன் மேலே ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்த தம்பி போய் துவராடை அணிந்து சமண மத துறவியாகி எனக்கு அரசு பதவி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சிலப்பதிகாரத்தை எழுதினார் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சங்ககால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறது 10 பாட்டு 8 தொகையும். அதுக்கப்புறம் வரலாற்று பார்த்தோம்னா அதுக்கப்புறம் போஸ்ட் சங்கா லிட்ரேச்சர். அது திருக்குறள், இன்னா 40, இணையவி 40, திரிகடுகம், பழமொழி 400 இந்த மாதிரிலாம் ஒரு 18 நூல் இருந்தால் தான் 18 கீழ்கணக்கு. 10 பாட்டு 8 தொகையும் 18 மேல் கணக்கு. அதுக்கப்புறம் காப்பிய காலம். அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம். இதுதான் தமிழ் இலக்கியத்துடைய வரலாறு. இப்போ இந்த சங்ககால இலக்கியத்துக்கும் அதுக்கு சங்க காலத்துக்கு பிற்பட்ட 18 கீழ்கணக்குக்கு இடையில் ஒரு 100-150 வருஷம் இருக்கும் அப்படின்னு மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த மொழி நடையை வச்சு சொல்கிறாங்க. சங்ககால இலக்கியம் நம்ம சொல்கிற 10 பாட்டும் 8 தொகையும் கற்றவர்களால் கற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனால் திருக்குறள் போன்ற நூல்கள் கற்றவர்களால் மற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நமக்கு அப்படி விளங்குது. ஆனால் யாயும் நியாயம் யாராகியரோ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதை புரிஞ்சுக்கிறது. எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளியன் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சந்தான் கலந்தனவே, இது புரியுது கொஞ்சம் சிரமம்.
இன்னும் சிரமம் இருக்குது. நம்ம வந்து மதுரை காஞ்சி இங்கெல்லாம் போயிட்டோம்னா இன்னும் நமக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள். அப்போது இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு 150 வருஷம் இருந்தது. அப்புறம் 11 கீழ்கணக்குக்கும் காப்பிய காலத்துக்கு இடையில் இன்னொரு 100-150 வருஷம் இருந்தது. இந்த சங்க இலக்கியத்தில் வந்து 10 ஒரு நூல் இருக்குது. அது சேர மன்னர்களுடைய வரலாற்றை சொல்கிறது. 10 சேர மன்னருடைய, அதான் 10 இந்த இதில் பத்தனந்திட்டான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது இதில் கேரளாவில். 10 அன்னம் திட்டா, 10 மலைகள் கொண்டது. அதனால தான் 10 அன்னம் திட்டாங்கிறது பத்தனந்திட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 10 அப்படிங்கிறது 10 சேர மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னது. இதில் முதல் 10 கிடைக்கல. 2வது 10லேருந்து ஆரம்பித்து 3வது 10 வந்து ஒரு செங்குட்டுவன், ஒரு சேரன் செங்குட்டுவன். 4வது பல்கழு குட்டுவனோ யாரோ. 5வது இன்னொரு சேரன் செங்குட்டுவன். அந்த 5வது சேரன் செங்குட்டுவன் தான் சிலப்பதிகாரத்தில் கூடப்படுகின்ற சேரன் செங்குட்டுவன் சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் 25 வருஷம் ஆண்டாங்கன்னே வச்சுக்குவோம். இவன் 5வதாக இருந்தான், 10வது வரைக்கும் சொன்னாங்கன்னா மொத்தம் 6 பேர், 150 வருஷம். சரியாக போச்சா? அப்புறம் ஒரு 100 வருஷம் இடையில ஒரு கேப்பு, 250 வருஷம். அதுக்கப்புறம் வந்து இது எழுதுனாங்க, 11 கீழ்கணக்கு எழுதுனாங்க, 100 வருஷம், 350 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, 100 வருஷம்னு வச்சுக்கோம், 450 வருஷம். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் எழுதினார். ஏன்னா இளங்கை வந்து 450 வருஷமாக உயிரோடு இருந்தார். இது எப்படி இருக்க முடியும்? இப்போது பொன்னியின் செல்வன் எழுதுனதுக்கு அடுத்து விக்ரமன் வந்து என்ன எழுதினார்? நந்திபுரத்து நாயகின்னு ஒன்று எழுதினார். சீக்வல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா பொன்னியின் செல்வன் அவ்வளோ பிரமாதமான ஒரு கதையாக இருந்ததுனால என்னாச்சு வந்தியத்தேவனுக்கு? மணிமேகலை செத்தோன்னு போனது அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன்னா அது வந்து ஒரு அற்புதமான கல்கி வந்து கவிதையை எழுதுவாருங்கிறது பல பேருக்கு தெரியாது. காற்றினையில் வரும் கீதம்ங்கிற பாடலை எழுதுனது கல்கி தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. மணிமேகலை வந்து வந்தியத்தேவன் மடியில் வந்து விழுந்து அவரையே இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி காதலித்த பொண்ணு. அவர்கிட்ட வந்து ரொம்ப மெல்லிய குரலில் வந்து பாடுவார். புன்னை மரச் சோலையிலே பொன்னொளிரும் வேளையிலே என்னை வர சொல்லி அவர் கண்ணல் மொழி பகிர்ந்ததெல்லாம் கனவுதானோடி கிளியே நனவுதானோடி கட்டுக்காவல் தான் கடந்து கல்வனைப் போல் மெல்ல வந்து கட்டிமுத்தம் ஈந்ததெல்லாம் கற்பனையோடி அந்த அற்புதம் பொய்யோடி அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோன்னே அவள் உயிர் போயிடும். உடனே அவளுடைய உயிரில்லாத உடலை சுமந்து கொண்டு சென்ற அந்த இளம் வீரனின் சிந்தனைகளில் நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லைன்னு சொல்லி கல்கி முடிச்சிருவார். முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு? அடுத்து இவன் அருண்மொழிவர்மன் மன்னன் ஆனானா இல்லையா? எப்படி ஆனா? இந்த ஆபத்துதவிகள்லாம் என்ன? அந்த ஆபத்துதவிகள் ரொம்ப பெரிய கற்பனை, அது வேறு விஷயம். ஆபத்துதவிகள் என்ன ஆனாங்க? இப்படிலாம் பல கேள்விகள் இருந்த பொழுது நந்திபுரத்து நாயகி எழுதினார். அதே மாதிரி தான் சிலப்பதிகாரம் அவ்வளோ பெரிய காப்பியமாயிருச்சு. வழி வழியாக தெருக்கூத்து போன்றவற்றின் மூலம் நடந்த ஒரு கதை நாடகத்தை 3 பேரரசுகளை தொடர்புபடுத்திய அற்புதமான ஒரு காவியமாக, சிறந்த கருத்துக்களை கூறும் காவியமாக இளங்கோ படைத்தார். பாயிரத்திலே சொல்லுவார் புலவர் வந்து, அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் பாட்டுடைய செய்யுளில் பக்குவமாய் கொடுத்தார் இளங்கோன்னு சொல்லுவார். இதை இவ்வளவு அழகான கற்பனை கோவையாக வந்து அவர் வந்து படைத்தார். அப்போ மக்கள் மத்தியில் வந்து மாதவியுடைய பொண்ணு அதுக்கப்புறம் என்னானா, மணிமேகலை என்னானா, அப்படியெல்லாம் கேள்விகள் எழுந்த காரணத்தினால் சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலையின் இன்னொரு காவியத்தை படித்தார். இதில் இளங்கோ சமண மதத்தை சேர்ந்தவர், சீத்தலை சாத்தனார் புத்த மதத்தை சேர்ந்தவர். 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம், பெருங்குடி வணிகர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது கூட தேவர் கான்டெம்பரரிஸ். ஆனால் நிச்சயமாக இளங்கோ வந்து இவருடைய இதில் வந்து இருந்திருக்க முடியாது, அவருடைய தம்பியாக இருந்திருக்க முடியாது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது. இப்படி ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டுன்னு நம்ம தமிழாசிரியர் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்கள பார்த்து கும்பிடு போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் தான் தம்பி, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சதுனால நம்மளும் அதையே பேசிக்கிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் இது மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இந்த இதை பற்றி மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்னு சொல்லி வள்ளுவர் வந்து எழுதினார். சில பேருக்கு கற்பனை சிறகடிச்சு பறந்துருச்சு. இந்த கவரிமான்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு முடி போச்சுன்னா கூட உடனடியாக உயிர் போயிடும். அது மாதிரி தான் மானம் உள்ளவங்க வந்து மானம் போயிடுச்சுன்னா பெரியவங்க வந்து உயிர் போயிடும்னு சொல்லி கவரிமான்னு ஒன்று படைச்சி விட்டாங்க. இப்போ வள்ளுவர் சொன்னது என்ன சொன்னார்? மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார். மானா விலங்கு. ஹிமாச்சல் பிரதேசில் பூட்டான் இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பூட்டானில் அதுக்கப்புறம் எங்கள் மேற்கு வங்கத்திலே வந்து சிலிகுரிக்கு அடுத்து மேலே போகும்போது இதில் சிக்கிமில் வந்து நம்ம பார்க்கலாம். யாக் அப்படின்னு ஒரு எருமை இருக்குது. அந்த எருமைக்கு உடம்புல முழுக்க முடி அடர்த்தியாக இருக்கும். ஏன்னா அந்த அடர்த்தி இருந்தால் தான் பனியில் வந்து அது பிழைக்க முடியும். வயசாக அந்த முடி கொட்டின உடனே அது வந்து பனி தாங்க முடியாமல் இறந்து போயிடும். இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இப்போது இதை ஒரு இடத்துல சொல்லும்போது உடனடியாக, அதாவது நம்ம கற்பனையை பாருங்கள் எப்படின்னு, உடனடியாக ஒருத்தர் துள்ளி எழுஞ்சி என்கிட்ட சொன்னார், சரிதாயா நீங்கள் சொல்கிறது சரிதான், வள்ளுவர் இமயமலை வரைக்கும் போயிருக்காரியா, இது எங்கேருந்து போனார்? அப்போ எப்படி அதை எழுதியிருப்பார்னா, இமயமலைக்கு நம்முடைய பயணிகள் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காகவும் பயணங்களுக்காகவும் வந்து இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் போனாங்க, இந்தியாவுடைய இந்தியா அல்லாத பிற பகுதிகளுக்கும் போனாங்க. அங்கே உள்ள கதையெல்லாம் வந்து சொன்னதுனால அதிலிருந்து ஒரு ஓமையை வந்து இவர் வந்து கையாண்டிருக்கார். பல சமயங்களில் நம்ம வந்து உண்மையான பொருளை வந்து உணர்ந்துக்கிறது இல்லை. திரும்ப திரும்ப அந்த உண்மையான பொருளை உணர்ந்துக்கிறாம தப்பான பொருளை பேசுவதன் மூலம், நான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தபோது ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறார், இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறத வந்து உங்கள் ஆளுங்க வந்து கல் மண்ணெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனிதகுலம் வந்துச்சுன்னே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்களே, இஸ் இட் ஹியூமன்லி பாசிபிள் அப்படின்னு. இது புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள ஒரு ஈற்றடி. இது வந்து அவர் என்ன சொல்ல வந்தார்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அதாவது கல், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று அழைக்கப்பட்டது, மண் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நில பாகுபாடுகள் நிறைவு பெறுவதற்கு முன்னாலேயே ஸ்டீல் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அயன் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, அதனால் வந்து விவசாயத்திற்கோ சண்டை போடுறதுக்கோ அவங்க வந்து தங்களுக்குன்னு சொல்லிட்டு வாள் குறுவாள் அடுத்து ஏர் இதெல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறதே என்ன பேசுகிறேன்னா, அதெல்லாங்க இந்த சந்திரமண்டலமாக வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் இருந்திருக்கோங்க, அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் வெளிநாட்டில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் தி ரியல் ஸ்டோரி. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதியிருக்கார். பல காலமாக பரிமேலழகர் காலத்தில் இருந்த உரையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, தன் மகன் வந்து கல்வி கேள்வியில் சிறந்தவன் சொல்லி கேட்கும் பொழுது, அப்படி மற்றவங்க பேசுகிறத கேட்கும்போது அவனை பெற்றபோது இருந்த சுகத்தை விட பெரிய சுகம் அந்த அன்னை வந்து அடைவாள், இன்பம் அடைவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை தான் நம்பியிருக்கோம். ஆனால் மயிலை சீனி வெங்கடசாமி தான் ரொம்ப கரெக்டாக சொன்னார், இல்லை இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அகநானூரில் ஒரு பாடலில் வந்து ஈன்று புறந்தெறுதல் என் கடனே வரிசையாக சொல்லுவாங்க. சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே, வாழ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது கொல்லனுடைய கடன், போர்க்களத்துக்கு அனுப்புறது வேந்தனுடைய கடன், போர்க்களத்தில் யானையுடன் பொருது வென்று வருவது என் மகனின் கடன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து சான்றோன்கிறது வந்து போர் வீரன்கிறத குறிக்குது. இது வந்து அறிவு. ஏன்னா அதுக்கு அவர் சொன்ன விவரம் ரொம்ப முக்கியமான விவரம். அவர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், பார்த்த தாய் இல்லை. ஏன், அது வந்து அறிவு மன்றத்தில் இருந்தால் அம்மா உட்காந்து பார்க்க முடியும், போர்க்களத்துக்கு பெண்கள் போக முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து சான்றோன்கிறது வந்து போர்க்களத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வள்ளுவர் வந்து என்ன சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவோம். எப்பொருள்னு நான் ஆரம்பிச்சேன்னா முடிச்சிருவாங்க, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு. ஆனால் அந்த மெய்ப்பொருளை பார்க்காமலே பல காலமாக நம்ம இருந்துட்டோம். வள்ளுவத்தை பற்றியே பெருஞ்சித்திரனார்னு சொல்லி ஒரு மாபெரும் மனிதர் இங்கே இருந்தார், புலவர் அறிவாளி இங்கே இருந்தார். அவர் இறந்தபோது கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் அந்நேரம் முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய தெருவில் போய் அவரோட வீட்டுக்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்தும் போது தான் அந்த தெருவில் உள்ளவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் நம்ம மத்தியில் இருந்திருக்கிறான்னு தெரியும். அவர் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தவர். எத்தனையோ பேர் வள்ளுவருக்கு எத்தனையோ புகழ் மாலைகள் சூட்டியிருக்காங்க. ஆனால் சரியான புகழ் மாலை சூட்டினது வந்து பெருஞ்சித்திரனான்னு சொல்லலாம். அவரும் சொல்லுவார், எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும். யூனிவர்சல். வள்ளுவன் டசன்ட் பிலாங் டு எ ரீஜன். வள்ளுவன் தமிழகத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் சொந்தக்காரன் இல்லை, உலகத்துக்கே சொந்தக்காரன். எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும். ஏன், பெற்றி திருமான் பெறலறிய மெய்ப்புகழோன் வற்றிய நம் வாழ்க்கை வளம்பெருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமிழின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்து உயர்ந்த மாப்புலவன் பாட்டிறைவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுழவன் பல்துரைக்கும் உள்ளொளியால் பாட்டுரைத்த செம்புலவன் தன் பெயர் கூறா தனித்தகையோன் ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆன்ற முதல் நூலான் காழ்த்த அறிவுமணி கங்குகரையற்ற கடல். The sea has no borders. எப்படிப்பட்ட ஒரு சமுத்திரம் அது, கங்குகரை அற்ற கடல். இப்படிப்பட்ட வள்ளுவத்தை நம்ம வந்து இது வரைக்கும் விரிவுரை தான் எழுதியிருக்காங்க, பரிமேலழகர்ந்து ஆரம்பித்து. விமர்சிக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. விமர்சிக்கணும், எதையும் விமர்சிக்கணும். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும்
அப்படி கேட்கும்போது தான் வள்ளுவத்துடைய பல பரிமாணங்கள், வள்ளுவத்துடைய பல பெருமைகள் நமக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது அந்நியாரம்தான் நமக்கு தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குன்றன் சொல்லும் பொழுது, நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். இதில் சுற்றுப்புறச் சூழல் துறையில் நான் இணைச் செயலாளர் இருந்தபோது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு வியட்நாம் போயிருந்தபோது அங்கே ஜெர்மனி, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா, ஆஃப்ரிக்கா, சைனா எல்லா நாட்டிலேருந்தும் வருவாங்க. அப்போ வந்தபோது திடீர்னு சொல்லி ஆங்கிலேயர் ஒருத்தர் சொன்னார், வழக்கமாக பகல் பூரா கடுமையான உழைப்பு இருப்போம், இரவில் நல்ல விருந்து நடனங்கள் இப்படிலாம் கேளிக்கையை பொழுதை கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் சொன்னார், எதுக்கு ஒவ்வொரு நாள் டான்ஸ் ஆடிட்டு தெரியணும், அந்தந்த நாட்டு பெருமையை பற்றி பேசுவோமே அப்படின்னார். எங்கே எப்பயுமே ஒரு சூது ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த ஆங்கிலேயம் தான் ஆரம்பிப்பேன். சும்மா இருந்தவங்களை பிடிச்சி தூண்டி விட்டு அவன் பெருமையை பேசுன்னு சொல்ல வச்சதை அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அப்போது அவர் சொன்னார், நானே ஆரம்பிக்கிறேன். எத்தகைய இடர்பாடு வந்தாலும் சரி, நாங்கள் ஒரு இடத்தை பிடிப்பது, ஆட்சி செய்வது என்று முடிவு செய்து விட்டால் அந்த இடர்பாடை பற்றி கவலைப்பட மாட்டோம், அங்கேயே நிற்போம், துணிந்து நிற்போம், அங்கே எங்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொன்னார். அது நிஜம்தான். ஏன்னா நம்ம முதல் இந்திய சுதந்திர போர்னு பெருமையாக சொல்லி, ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கலகம்னு சிறுமியாக சொன்னது, ரெண்டுக்கும் நடுவில் தான் அது நடந்தது. ஏன்னா முதல் இந்திய சுதந்திர போர்னு சொன்னோம். வடநாட்டில் ரொம்ப பெரிய ராஜா மகாராஜா ரஞ்சித் சிங் லாகூரை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் பஞ்சாப் எல்லாம் இன்றைக்கு உள்ள பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், அது அடுத்து அந்த பக்கம் உள்ள ஈஸ்டர்ன் பஞ்சாப், அது எல்லாமே அவருடைய ஆளுகள் இருந்தது. அவர் வெள்ளைக்காரங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். அவர் இந்த யுத்தத்தில் கலந்துக்கிடவே இல்லை. சவுத் இந்தியாவில் அப்படி ஒரு யுத்தம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்நியான கம்யூனிகேஷனே கிடையாது. அதனால் முதல் இந்திய சுதந்திர போகிறது கொஞ்சம் எக்ஸாகரேஷன் தான். ஆனால் அது சிப்பாய் மியூட்டின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லிட முடியாது. அதை மீறின ஒரு செயல் அது ஸோ த ட்ரூத் லைஸ் சம்வேர் இன் பிட்வீன். இப்போ இந்த இதில் லக்னோவை சுற்றி கலகக்காரங்கன்னு ஆங்கிலேயர்களால் கூறப்பட்ட இந்த போராட்ட வீரர்கள் சுற்றிட்டாங்க. சுற்றினோன்னு அந்த கமாண்டன்ட் சொல்கிறார், லக்னோ அவர் அந்நேரம் கல்கத்தா தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது, ராஜதானியாக இருந்தது. அவர் எழுதுகிறாரு. எழுதும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க, அதனால் உணவு இருப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கோட்டையை மறுபடியும் பிடிச்சிடலாமான்னு. அங்கேருந்து ஒரே ஒரு வரி பதில் வருது, ஹோல்ட் ஆன், அப்படி இருங்க, போகக்கூடாது. ஒரு வாரம் கழித்து எழுதுகிறாரு, உணவு ரொம்ப இருப்பு கம்மியாகிடுச்சு, குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்குறோம், பெண்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, நம்ம போயிடலாமா. மறுபடியும் சொல்கிறாங்க ஹோல்ட் ஆன். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து எழுதுகிறார், இந்த தண்ணி கஷ்டம் வந்துருச்சு, டயோரியா வந்துருச்சு, 2 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க, நம்ம இப்போ போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடலாமா. அப்போ 2 வரி இப்போ வருது, ஹோல்ட் ஆன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஆர் கம்மிங், படைகள் அனுப்பப்பட்டு விட்டன, அங்கேயே இருங்கள். அப்படி இருந்தாங்க. அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் படைகள் போராட்ட வீரர்களை வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இதை அவர் சொன்னார். ஸோ இப்போ மொரீஷியஸ் இருக்குது. இந்த மொரீஷியஸில் சுகர் பேரன்ஸ் எல்லாருமே ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஆனால் மொரீஷியஸ் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. ஏன்னா இந்தியன் ஓஷனில் அது ஒரு முக்கியமான கேந்திரம். மொரீஷியஸை கையில் வச்சுருக்கவங்க, ஒரு இராணுவ தளவாடமாக அதை வச்சுருக்கவங்க இந்தியன் ஓஷனே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். அதுக்கு அடுத்து அல்லது அதை விட முக்கியமானதாக ஒன்று சொல்ல முடியும்னா இலங்கையுடைய திரிகோணமலை தான். இந்த 2ஐயும் கையில் வச்சுருந்தா இது இந்தியன் ஓஷன் அவங்க கையில் இருக்கும். அப்போ இவங்க போகும்போது என்ன பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. இருந்தவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய செல்வந்தர்கள், சுகர் ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் யார், எல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இவங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சுகர் ஃபேக்ட்ரியை தொடர்ந்து நடத்துறதுன்னா டோட்டல் அட்டானமி, உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்டானமி, நாங்கள் தலையிடவே மாட்டோம். அதே மாதிரி இங்கே சேர்த்த அத்தனை சொத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கே ஃப்ரான்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க, நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பிடிச்ச ஆட்சி அதிகாரத்தை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ இது அவங்களுடைய ஒரு சிறப்புன்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே ஃப்ரெஞ்சுக்காரர் அடுத்து எந்திரிச்சு சொன்னார், இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்போயுமே இவங்க 2 பேரும் தாயாதி, பங்காளி, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆகாது. அதனால் இவருன்னு சொன்னார், இப்படி தான் ஏதாவது ஒரு இடத்த போய் பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிக்கிட்டு வலுக்கட்டாயமாக இவனுடைய மொழியை திணிப்பாங்க, திணிச்சிட்டு உலகத்திலேயே எங்கள் இலக்கியம் பெருசு, அதனால தான் உலகம் பூரா எங்கள் இலக்கியத்தை படிக்குது அப்படின்னு சொல்லி கதை விடுவாங்க. இந்த யாரோ ஒருத்தனை பற்றி அந்த நக்கல் பாருங்கள், இந்த யாரோ ஒருத்தனை பற்றி இவங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அவன் பேர் என்ன, ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஆள். அவன்லாம் எங்கள் மோலியரோட கம்பேர் பண்ணும்போது, டூமாவோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, இலக்கியத்தில் எங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் ஜெர்மன்கார் வந்தார். மெக்கானிக்கல் பெர்ஃபெக்ஷன்னா அது நாங்கள் தான், இன்றைக்கி வரைக்கும் அது உண்மை. மெக்கானிக்கல் பெர்ஃபெக்ஷனில் எங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது, இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னாரு. பிறகு சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர் வந்தார். இப்படி தான் ஒருத்தன் மண்டை உடச்சிக்கிட்டு இருப்பேன், எல்லார் பணத்தையும் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கனால தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் உருப்படியாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம்
ஆஃப்ரிக்கன்ஸ் வந்தபோது ஆஃப்ரிக்கன்ஸ் சொன்னாங்க, எங்களுடைய மொழியை திருடினார்கள், எங்களுடைய நாட்டை திருடினார்கள், ஆனால் எங்கள் இசையை திருட முடியவில்லை. நாங்கள் தான் உலகின் இசை குயில்கள் அப்படின்னு அது உண்மை. தே ஆர் தி நைட்டிங்கேல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சீனாக்கார் வந்தார், அவருக்கு நம்மளை டிக் பண்ணணும். அவர் வந்து சொன்னார், 5000 ஆண்டுகளாக யாருக்கும் அடிமைப்படாத நாடு. ஏன்னா நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், உண்மையை தானே பேசணும், ஒரே மொழியை பேசும் நாடு அப்படிலாம் சொல்லிவிட்டு எது எங்களுடைய சிறப்புன்னு போனார். இப்போ என்னையை பேச சொல்லும்போது நான் சொன்னேன், எங்கள் நாட்டில் வந்து அறியப்பட்ட மொழிகள் 30, எழுத்துரு இல்லாத மொழிகள் 300, வட்டார மொழிகளாக இருக்கிறது 3000. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நாடு என்னுடைய நாடு. இந்த இந்திய நாட்டை முழுமையாக பேசுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் எந்த மாநிலத்திலேருந்து வந்தேனோ அந்த மாநிலத்தை பற்றி எனக்கு ஓரளவு தெரியுங்கனால அதை பற்றி பேசுகிறேன். ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாநிலத்தில் வந்து ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னார். த ஹோல் வேர்ல்ட் இஸ் மை வில்லேஜ், எவ்ரி ஹியூமன் பீயிங், எவ்ரி பீயிங் இஸ் மை ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னார். இதை சொல்லி முடித்தோடனே ஆங்கிலேயர் வந்து வெயிட் when do you say your poet said these words? எப்போ சொன்னார்? நான் சொன்னேன், எங்களுக்கு தெரிஞ்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒர்ஸ்ட்டு ஃபிலலாஜிக்கல் டெஸ்ட்டு போட்டால் கூட இது 1600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, அது சந்தேகமே கிடையாது. உடனே அவர், ஆமாம் அந்த காலத்தில் வந்து ஒரு 50 மைல் கூட பிரயாணம் பண்ண முடியாத காலகட்டத்திலேயே உலகமே எங்களுடைய சிற்றூர், உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே எங்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், அவர் அது மட்டும் சொல்லலை, தீதும் நன்றும் பிறர் தரல் வாரா, the good and the bad that happeneth to you is not because of others, it's because of your own self அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே அவர் எந்திரிச்சு வந்து சொன்னார், என்ன சொன்னார், ladies and gentlemen, let us give a standing ovation to one of the greatest cultures of the world. இந்த உலகின் பழம்பெரும் நாகரிகத்திற்கு எழுந்து நின்று மரியாதை செய்வோம் அப்படின்னு எழுந்து கைதட்டினார். அப்போது ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். நிச்சயமாக ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். இப்போ திருப்பூர் டவுனில் இல்லைன்னா இது கோயம்புத்தூரில் இல்லைன்னா மெட்ராஸில் மவுண்ட் ரோட்டில் உங்கள் தாத்தா வந்து ஏதாவது ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கி விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி அவரை கோயில் வச்சு கும்பிடுவோம்ல. நிச்சயமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாகரிகத்தை நம்ம கொடுத்துட்டு போனாங்களே, அவங்கள நம்ம என்ன செய்கிறது? அதனால் இதையெல்லாம் உணர்ந்தால்தான் நாம் இருக்கும் நாடு நமதுங்கிறத அப்போ தான் உணர்வோம். ஏனென்றால் நாம் இந்திய நாட்டின் பெருமைமிகு தமிழ் குடிமக்கள். இதை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. பாரதியார் வந்து சரியாக வரிசைப்படுத்தினார். அவரை மாதிரி சரியாக வரிசைப்படுத்தின ஆளே கிடையாது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, என் மொழி, என் இனம், என் நாடு. இதுதான் சரியான வரிசை. இந்த வரிசை இருக்க வரைக்கும் நாட்டுப்பற்று குறையவே குறையாது. அதனால் இந்த வரிசை வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இந்த புரிதல் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நம்முடைய முன்னோர்கள் இவ்வளோ சொல்லி வச்சுட்டு போனாங்க. எப்படி வாழணும் வள்ளுவர்னு சொன்னார். செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான், பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குனர். ஒரு விருந்தாளி வந்தாங்க, அவங்கள நல்லா பார்த்து அனுப்புறது மட்டும் இல்லை, அடுத்து எப்போ இன்னொரு விருந்தாளி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கானே, அவன் தான் வானத்தவருக்கு வந்து மிகப்பெரிய விருந்தாளி. இது சம்ஸ்கிருதத்தில் தான் சொல்கிறாங்க. இது விருந்தாளியை வந்து நமக்கு தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதம் சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள எந்த மொழியை பார்த்தாலும், எந்த மதத்தை பார்த்தாலும், எந்த இனத்தை பார்த்தாலும் அதில் உள்ள மேன்மக்கள் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க கருத்துக்களாக பெரும்பான்மையானவாக இருந்திருக்கின்றன. யாராலேயாவது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருந்தால் அவைகள் கால ஓட்டத்தில் சின்னாபின்னமாகி இருக்கின்றன. அப்போது ஒரு நாடு பூரா நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, எப்படி வாழணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி சொன்னார் வள்ளுவர். வந்து அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எல்லாம் வந்து சொன்னது வந்து எதுக்காக சொன்னாங்க? இப்போ கல்லுண்ணாமைன்னு சொல்லி அவர் ஏன் சொன்னார்? உண்மையை பட்டவர்த்தனமாக சொல்கிறதுனா கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம ஆளுங்கள்லாம் சரக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் கல்லுண்ணாமை. இல்லைன்னா எது சொல்லணும்? எல்லாருமே சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கல்லுண்ணாமைங்கிற அதிகாரம் எதுக்கு வரணும்? அப்போது சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அந்த சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்கு என்று நம்மிடையே பெரியவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். இந்த தோன்றியிருக்கின்ற பெரியவர்கள் நம்முடைய தொன்மையை பற்றி பேசியிருக்கின்றார்கள், பேசாமலும் உணர்த்தி இருக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக தொல்காப்பியம்னு சொல்லி ஒரு நூலை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறோம்? தொல்காப்பியம் எவ்வளவு அற்புதமான தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே தப்பு.
தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூல் இல்லை, அது தமிழர் இலக்கண நூல். தமிழர் வாழ்வு முறையை பற்றி மிக விவரமாக எடுத்து சொன்ன நூல். இப்போ தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலேயே பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பெரும்பாலும் நமக்கு. இலக்கண நூல் முதல்ல வந்த இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தான் என்றால், முதலாக நமக்கு கையில் கிடைத்திருக்கிற இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தாமோதரம் பிள்ளை என்ற ஒரு பெரிய மனிதருக்கு நாம் அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் தான் முழுமையாக தொல்காப்பியத்தை, அவர் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர், முழுமையாக தொல்காப்பியத்தை வந்து அச்சிட்டவர் அவர் தான். ஓவே சாமிநாதையர் வந்து அதற்கு பின்னால் வந்த 10 பாட்டு 8 தொகை வந்து அச்சிட்டார். தொல்காப்பியத்தை அச்சிட்டவர் வந்து தாமோதரம் பிள்ளை தான். இப்போ தொல்காப்பியத்தில் ஏறக்குறைய 30 இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, என்மனார் புலவர், என்மனார் சான்றோர், மேற்கோள் காட்டுறார். இப்படிலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நிச்சயமாக இலக்கண நூல் இருந்திருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. நம்ம கன்ஜெக்சர் அப்படிங்கிறதுக்கும் தியரிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அனுமானங்கள் வேறு, ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மைகள் வேறு. இப்படி ஒரு இலக்கண நூலை எழுதினவர் வந்து என்மனார் புலவர்னு கோட் பண்ணுறாருன்னா, இப்போ நான் சொல்கிறேன், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் அப்படின்னு கோட் பண்ணுறேன்னா, காரணம் நமக்கு முன்னாடி வள்ளுவர் அதை சொல்லியிருக்காரு. அப்போ என்மனார் புலவர் என்மனார் அறிஞர்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன. இது ஒன்று. இலக்கணம் எப்போ வரும்? இலக்கியம் தரிகட்டு போகும்போது தான் இலக்கணம் வரும். ரொம்ப எந்த விதமான வரமுறை இல்லாமல் எழுதுறீங்க, இப்படிப்பட்ட இலக்கணங்களாக இருக்கணும், உங்களுக்கு வந்து எண்சீர் விருத்தம் இருக்கணும், அரிசீர் விருத்தம் இருக்கணும், வெண்பா இருக்கணும், விருத்தப்பா இருக்கணும், இப்படியெல்லாம் வரிசையாக வந்து இலக்கணம் வைப்பாங்க. அப்போது தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி இருந்த இலக்கண நூல்களுக்கு முன்னால் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கல, இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு இல்லை. அப்போ இந்த நாகரிகம் எங்கே போயிருக்கும்? தமிழருடைய நாகரிகம் கிமு 300லேருந்து ஆரம்பிச்சிருக்குமா? நமக்கு வந்து இந்திய தொல்லியல் பற்றி பார்க்குறவங்க, விவரமானவங்க எல்லாருமே வந்து இந்த சிந்து வெளியை ஒரு சென்ட்ரிக் ஃபோர்ஸாக வச்சுக்கிட்டாங்க. சிந்துவெளி நாகரிகம்னு அதையே பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தான் இங்கே வந்தது. ஒரு கருத்து சொல்லப்பட்டது, கீழடி கண்டுபிடிச்ச உடனே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவு தான் சங்க காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஏன்னா கீழடி வர்ற வரைக்கும் நம்ம கிமு 6ஆவது நூற்றாண்டில் எழுத்துரு இருந்தது நமக்கு தெரியாது. கீழடி வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ கீழடி வாஸ் ஒன்லி எ பிகினிங். அது ஒரு தொடக்கம். இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ சிவகலை இருக்குது, மயிலாடும் பாறை இருக்குது, அடுத்து வந்து கன்னியாகுமரி இருக்குது, பூம்புகார் இருக்குது. ஹெங்கல்னு சொல்லி ஒருத்தர் வந்து இங்கே வந்திருந்தார் ஒரு காலத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 2002லையோ 2012லையோ பெங்களூரில் எக்ஸிபிஷனில் வச்சார், ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வச்சார். அவர் வந்து கடல் ஆய்வு செய்கிறதுக்குன்னு வந்தார். அவர் உலகத்தில் பல பகுதிக்கு போயிருக்கார், தென் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இந்த ஏன்ஷியன்ட் ரேசஸ்ன்னு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் போய் அவர் ஆய்வு பண்ணியிருக்கார். இந்த சயின்டிஸ்ட், இந்த ஆய்வாளர்கள், இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மை உண்டு. தாங்கள் எதை கண்டுபிடிச்சாங்களோ அதை சக்சீட் ஆகிறவங்க, அதை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறவங்ககிட்ட எல்லா விவரத்தையும் கொடுத்துருவாங்க. கோவாவில் வந்து நம்முடைய மேரிடைம் ரிசர்ச் பியூரோ வந்து இருக்குது, இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க தான் முதல்ல பூம்புகாரை வந்து ஆய்வு பண்ணது. அப்போ அவங்ககிட்ட போய் இவருக்கு வந்து சேனல் 4ங்கிற பிபிசியுடைய சேனல் 4ம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து ஒரு டிவி ஸ்டேஷனை வந்து இவருக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க, பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அப்போ இவர் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் நாங்கள் ஆய்வு நடத்தியிருக்கோம், இதுக்கு மேலே எங்கள்கிட்ட வந்து பணம் இல்லாதனால இப்போ நடத்த முடியல, நீங்கள் மேற்கொண்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவர் போனார். இவர் எழுதுகிறாரு, ஏறக்குறைய 15 கிலோமீட்டரோ என்னமோ கடல், பூம்புகார்லேருந்து கடலுக்குள்ளே போய் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று கண்டுபிடிச்சார். பெரிய ஸ்ட்ரக்சர், ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒன்று பார்த்த உடனே அதிலிருந்து அந்த கார்பன் டேட்டிங்குக்காக வேண்டி இதை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து அப்படியே அனுப்பி வச்சார். கார்பன் டேட்டிங்கில் வந்து இது 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு வந்தோன்னே பயந்துட்டார். ஏன்னா அது வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் உலக நாகரிகத்திலேயே பழமையான நாகரிகம் மாயன் நாகரிகம், மாயன் சிவிலைசேஷன், சவுத் அமெரிக்காவுடைய மாயன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்பப்படுது. அது 10,000 வருஷத்துக்கு முந்தினது தான். 15,000 வருஷத்துக்கு முந்தினது நம்ம ஏதோ டெஸ்ட்டில் தப்பு பண்ணிட்டோன்னு இன்னொரு தன்னுடைய நண்பர் கடல் ஆய்வாளர் அவர்கிட்ட அனுப்பி வச்சார். இது கொஞ்சம் சரியாக கண்டுபிடி சொல்லுப்பா, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு. அவர் ஆய்வு பண்ணிவிட்டு அவர் சொன்னார், நீ சரியாக பண்ணலை, தப்பு தான், அது 15,000 இல்லை, அது 15,500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் 2 நாள் தான் இருந்ததுங்கிறதுனால இவரால் வந்து இது மேன்மேடு ஸ்ட்ரக்சராக, நேச்சுரலி ஃபார்ம்டு ஸ்ட்ரக்சரானு உறுதிப்படுத்த முடியலை. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய விஷயங்கள் இன்னும் கடலுக்கு அடியில் இருக்கின்றன, சரியான ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் அங்கேருந்து வந்துச்சு
இது சிந்து வெளி நாகரிகத்தில் தான் நம்ம நாகரிகம் வந்துச்சு அப்படிங்கிற கூற்று சரி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குஜராத் இதிலெல்லாம் கண்டுபிடிச்சதை நம்மளாம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே உங்கள் எக்ஸிபிஷனில் சொல்கிறது அத்தனையும் நானும் நம்பினது. 18 லட்சம் சதுர மைல் பரப்பளவுக்கு வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இல்லை, இட் வாஸ் நாட் ஹரப்பா சிவிலைசேஷன், தேர் வேர் மெனி சிவிலைசேஷன்ஸ் கோஎக்ஸிஸ்டன்ட் இன் இந்தியா அட் த சேம் டைம். இதுதான் உண்மை. இப்படித்தான் நம்முடைய நாகரிகமும். நம்ம சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து எதையும் பிடிக்கலை, சிந்துவெளி நாகரிகம் நம்மகிட்டருந்து எதையும் சில விஷயத்தை வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கியிருக்கோம். ஆனால் நாகரிக தோற்றுவாய்ங்கிறது அங்கேருந்து நம்ம வாங்கலை, இங்கேருந்து அங்கே போகல. ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸ்லி எக்ஸிஸ்டிங் பேரலல் சிவிலைசேஷனாக இருந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து அயன் ஏஜ் இருந்த நேரத்தில் அங்கே வந்து செம்பு இருந்தது. இப்போ செம்பு அங்கே இருந்தபோது ஏன் இங்கே அயன் இருந்ததுன்னா, ரொம்ப சுருக்கம், இங்கே வந்து அயன் அவைலபிலிட்டி அதிகமாக இருந்தது, அங்கே வந்து செம்பு அவைலபிலிட்டி அதிகமாக இருந்தது. முதல்ல வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன நினச்சாங்கன்னா, முதல்ல வந்தது வந்து காப்பர், அதுக்கப்புறம் வந்து இது பிரான்ஸு, அதுக்கப்புறம் வந்தது அயன், இப்படி வந்து அவங்க வந்து ஒரு வரையறை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள தொல்லியல் ஆய்வு வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லை, ஒரே காலகட்டத்தில் ஒரு இடத்தில் செம்பு நாகரிகம், இன்னொரு இடத்தில் இரும்பு நாகரிகம் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்காங்க. அதில் தான் கண்டுபிடிக்கப்பட்ட, சந்தேகமில்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டது துருக்கியுடைய கிமு 13ஆம் நூற்றாண்டுடைய இரும்பு பயன்பாட்டிற்கும் முன்னால். இதுவரைக்கும் அதுதான் உலகின் பழமையான இரும்பு பயன்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இதுவரைக்கும் தொல்லியலாளர்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இரும்பு பயன்பாடு ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்று அது முறியடிக்கப்பட்டு விட்டது, சந்தேகமே இல்லாமல். ஏன்னா ஃப்ளோரிடாவில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்புனாங்க, நம்ம கண்டுபிடிச்சதை இங்கே பூனாவுக்கு அனுப்புனாங்க, 4 இடத்துக்கு அனுப்புனாங்க. 4 இடமும் இவங்க கண்டுபிடிச்சதை உறுதிப்படுத்தினாங்க. அதில் இந்த கார்பன் டேட்டிங்கில் வந்து இந்த கேப் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில் கேப் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்? 200 வருஷம் 300 வருஷம் இருக்கும். கிமு 3000 நம்ம சொன்னோம்னா, இல்லை அது கிமு 2700 தான் சொல்ல முடியும், அந்த கேப் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி உள்ள மாடர்ன் டெக்னாலஜி எப்படி முன்னேறிச்சுன்னா, அந்த கேப் ரொம்ப அதிகம் போனால் 30 வருஷம் தான் இருக்கும் இவங்களுடைய மெத்தடாலஜி படி. அந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி இவங்க பண்ணதுனால இதை உலகத்தில் யாரும் சந்தேகிக்க முடியாது. இப்போது இதிலிருந்து பல கேள்விகள் எழும். உதாரணமாக திலீப்குமார் சக்கரவர்த்தி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸர் இருந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இரும்புடைய பயன்பாடு வந்து வடநாட்டில் கேஞ்சட்டிக் பிளைனில் வந்து கிமு 2000 இருந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறோம்னா, அநேகமாக ட்ரேடு மூலமாக வந்திருக்கும். தென்னிந்தியாவிலேருந்து ட்ரேடு மூலமாக வந்திருக்கலாம். லெட்ஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ ஹைபாத்தசிஸ். அதே மாதிரி இங்கே வந்து நம்முடைய ஆதிச்சநல்லூர்லேயும் நம்ம செம்பு பார்த்துருக்கோம். அப்போ அந்த செம்புலாம் பார்த்தா நம்ம என்ன பயன்பாடு, அதே காரணத்தினால அங்கேருந்து இங்கே செம்பு வந்திருக்கலாம், அல்லது தாமிரபரணிக்கு கடல் மூலமாக வந்திருக்கலாம்னு இன்னொரு தியரி. இப்போ இது எல்லாமே வந்து ஹைபாத்தசிஸ், இப்படி நடந்திருக்கலாம், நமக்கு உறுதியாக தெரியாது. இப்போது எது உறுதியாக தெரிஞ்சது அப்படின்னா, இரும்பு நாகரிகத்தை முதலாக பயன்படுத்தியவர்கள் உலகத்தில் தமிழர்கள் தான். இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அடுத்து வர்ற கேள்விகள்லாம் என்னென்னா, அப்போ அந்த இரும்பை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க? ஏன்னா மெசபட்டோமியா, எஜிப்சியன் சிவிலைசேஷன், சிந்து சிவிலைசேஷன்லாம் வந்து அந்த நகர நாகரிகத்துடைய எச்சங்கள், சொச்சங்கள், மிச்சங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ அவங்க வந்து ஒரு செம்பு பயன்படுத்தினாங்கன்னா அது மூலம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. அல்லது இதில் வந்து மௌந்தியாரில் போர்க்கால கருவிகளே கிடையாது, அமைதியாக வாழ்ந்த மக்கள். ஆனால் மற்ற இடத்துல போர்க்கால கருவிகள்லாம் இருந்திருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா, தமிழர்கள் வந்து அப்படி பயன்படுத்துனதுக்கான ஆதாரம் குறுவாள், பெரிய வாழ், இதெல்லாம் கிடைக்கிது, ஏர், இதெல்லாம் கிடைக்கிது. ஆனால் இதை பயன்படுத்தினதன் மூலம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அவங்க வணிகத்துக்கு, ஏன்னா முதல்ல வந்து ஒரு வேட்டுவ சமுதாயமாக மனித குலம் இருந்தது. வேட்டுவ சமுதாயம் இருக்கும்போது என்ன ஆகும்? எனக்கு பசிக்குதுன்னா நான் என் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து ஓடி பிடிச்சி ஒரு மானை பிடிச்சோம்னா 4 நாளில் தின்னு தீர்த்துருவோம். அதுக்கு ஒரு 4 நாள் அடித்து மறுபடியும் ஓடணும், வேறு வழி கிடையாது. ஆனால் வேளாண்மை சமுதாயம் நம்ம மாறினதுக்கப்புறம் 1 ஏக்கரில் வந்து விளையிறது வந்து 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்லாங்க நிலைமை வந்தது. அப்போ 1 ஏக்கரில் உட்காந்து சாப்பிட்லாம் நிலைமை வந்தால் என்ன வரும்? முதல்ல சுகரும் பிபியும் வந்துருச்சு, எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன வரும்? இந்த எக்ஸஸ் கிரெயினை என்ன பண்ணுவோம்? இவ்வளவு அதிகமாக வந்து அதுவும் அந்த காவேரி பேசின் இருக்கே, அதை பற்றி ஆங்கிலேய கலெக்டர் அந்த காலத்தில் எழுதியிருக்காரு, உலகத்திலேயே இந்த மாதிரி சமவெளியில் உள்ள ஒரு ஃபெர்டைல் ஏரியா பார்க்கவே முடியாது அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ காவேரி சமவெளிக்கு நம்ம இது மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்தது தான். அப்போ இந்த மிகையான தானியங்களை ஏற்றுமதி பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ட்ரேடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு போவாங்க, வெளி ஊர்களுக்கு போவாங்க, வெளி நாடுகளுக்கு போவாங்க. அப்போ இப்படியெல்லாம் போனவங்க வந்து குடிசையை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? மரத்துக்கு கீழே இருந்தாங்களா?
ஏதோ ஒரு நாகரிகம் இருந்திருக்குமே, அது இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. நிஜம்தான். அப்போது இது வந்து ஒரு வாயில் கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த அயன் ஏஜுங்கிறத கண்டுபிடிச்சது வந்து ஒரு வாயில் கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம வந்து மிக பல உண்மைகளை கண்டறிய முடியும். வின்சென்ட் ஸ்மித்னு ஒருத்தர் அந்த காலத்தில் வந்து சொன்னார், இந்தியாவின் உண்மையான வரலாற்றை நேர்மையாக எழுத வேண்டும் என்றால் அது தென்னிந்தியாவிலிருந்து தான் துவங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மை. தென்னிந்தியாவை கண்டுக்கிடவே இல்லை. இப்போ ஆதிச்சநல்லூரில் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எலும்புக்கூடலாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த எலும்புக்கூடில் வந்து ப்ரௌன் ரேஸ் மட்டும் இல்லை, பிளாக் ரேஸ் இருந்தாங்க, காக்கசியன்ஸ் இருந்தாங்க, இந்த வெள்ளைக்காரங்க, அதுக்கப்புறம் சீனர், இந்த எல்லோ ரேஸு, இந்த எல்லா எலும்புக்கூடும் அங்கே இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இது இருக்குது, நமக்கு சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது, இங்கே வந்து எல்லா விதமான மனிதர்களும் வந்து வசிக்கிறாங்க, வேலை நிமித்தமாக வர்றாங்க, வந்து வசிக்கிறாங்க. அதில் சில பேர் வந்து இங்கே இருந்து இங்கே இறந்து போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அவங்கள அங்கேயே புதைச்சி வைப்பாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே 150 வருஷம் 300 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் பல ஆங்கிலேயர்கள் இந்திய விடுதலைக்கு அப்புறமும் எஸ்டேட்லாம் வேலை பார்த்தவங்க, எஸ்டேட் சொந்தமாக வச்சுருந்தவங்க இங்கே இருந்தாங்க, இங்கே இருந்து இறந்தாங்க. அந்த 300 வருஷத்துல வந்து பல பேர் வந்து இங்கே புதைக்கப்பட்டார்கள். அவங்களுடைய இதெல்லாம் வந்து இடுகாடெலாம் இன்னும் காண கிடைக்கிறது, சமாதிகள்லாம். அப்போது ஆதிச்சநல்லூர்லேயும் அப்படியெல்லாம் கிடைச்சதுன்னா அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருந்திருக்கும். சுடுகாட்டை கண்டுபிடிச்சோம், இடுகாட்டை கண்டுபிடிச்சோம், ஏன் அந்த ஊரை கண்டுபிடிக்கலை? அது இந்திய தொல்லியல் துறை தான் பதில் சொல்லணும், நம்ம பதில் சொல்ல முடியாது. இதில் என்ன நம்முடைய கோளாறு என்னென்னா, எங்கெங்கேயும் எதுக்கு போகிறீங்க? சிந்துவெளி, ஹரப்பா, மொகஞ்சதாரோன்னு ஏன் போகிறீங்க? உள்ளூர் விலை போகலையா? உள்ளூர்லேயே எத்தனை இருக்கே. அப்போது எங்கெங்கெல்லாம் நம்முடைய நதிக்கரைகள், வைகை நதிக்கரை, தாமிரபரணி நதிக்கரை, காவேரி நதிக்கரை, இங்கே எல்லாமே வந்து அழிய முடியாத செல்வங்கள் நமக்கு வந்து அமிழ்ந்து கிடக்கின்றன. அதையெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ பூம்புகார் ஒரு பெரிய இடம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய இடம். அதே மாதிரி கன்னியாகுமரி. இப்போ கன்னியாகுமரி இந்த குமரி கண்டம் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து வரலாறு கிடையாது. அதாவது இந்த இளங்கோவடிகள் வந்து எழுதினார், பகுருளி ஆறு, அதுக்கப்புறம் வந்து குமரி கண்டம் எல்லாம் வந்து கடல் கோட்டத்தில் அழிஞ்சு போச்சுன்னு எழுதினார். உடனடியாக பிடிச்சிக்கிட்டாங்க. இளங்கோவடிகளே சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், இவர் கல்கியோட தான் சொல்லியிருக்காரு, பாண்டிய நாட்டு ஆபத்து உதவியிலிருந்து ஆதித்த கரிகாலனை கொண்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை இல்லையே. பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளுக்கும் கரிகாலன் கொல்லப்பட்டதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ராஜஸ்தானிலிருந்து ராஜேந்திர சோழன் வந்து மறை ஓதுவர்கள் வந்து கூட்டு வந்தது காரணம், உள்ளூர்காரன் நம்ப முடியாது, போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டு வந்தான். அந்த ஊர் மகாராஜாவுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதை பற்றின கல்வெட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. அப்போது உண்மை என்னென்னா, சோழர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இடைக்காலத்தில் வந்தாங்க. ஆனால் பூம்புகார் வந்து கடல் கொண்டதுன்னு நம்புறதுக்கு காரணம் என்ன? ஒரு உண்மை பாருங்கள், பெங்களூர் சிட்டியிலிருந்து மட்டும் கர்நாடகத்துக்கு வந்து கர்நாடக அரசுக்கு வர ரெவென்யூவில் 70-80 விழுக்காடு பெங்களூருங்கிற ஒரு சிட்டியிலேருந்து வருது. ஹோல் ஆஃப் கர்நாடகாவிலேருந்து ஒரே ஒரு சிட்டியிலேருந்து அது போயிடுச்சின்னு வைங்க. பெங்களூர் வந்து திடீர்னு சென்னை, பெங்களூர் திடீர்னு ஒரு இதில் அப்படியே அமிழ்ந்து போச்சு. என்ன ஆகும்? ஸ்டேட்டு பாப்பர் ஆயிரும். இன்றைக்கி வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஹைதராபாத் போன உடனே அது நடந்துடும். அப்போது சங்க காலத்துக்கு அப்புறம் பாண்டியர்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருந்தது. 3500 வருஷங்களாக நீண்ட நெடிய வரலாறு பாண்டியர்களுக்கு இருந்தது. ராஜதரங்கிணியை வந்து நம்ம வந்து ஆதாரமாக வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய சங்க இலக்கியங்களையும் ஆதாரமாக வச்சுக்கிட முடியும். அப்போ அப்படிப்பட்ட வேந்தர்கள் இருந்தாங்கங்கிற அளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். அதில் உள்ள மிகைப்படுத்தல்களை வந்து நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனால் வேந்தர்கள் இருந்தார்கள். பாண்டிய நாட்டில் ஒரே நேரத்தில் வந்து அண்ணன் தம்பி 5 பேரும் தனித்தனி குறுநில மன்னர்களாக இருந்த காலகட்டம்லாம் உண்டு, தொடர்ந்து இருந்தாங்க. சோழர்கள் வந்து சங்க காலத்துக்கு அப்புறம் சோழர்களை பற்றி பேச்சே இல்லையே. கேட்டு பாருங்கள். சங்க காலத்தில் வந்து இளஞ்சேட் சென்னின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம அஜித்குமார் கார் ரேஸுக்கெல்லாம் போகிற மாதிரி அவர் தேர் ரேஸுக்கு போகிற ஆள். அவர் ரொம்ப கெட்டிக்கார், வேந்தர். தேர் ரேஸில் போய் செத்து போயிட்டார். அவர் பையன் ரொம்ப சின்ன பையன், கரிகாலன்னு சொல்லி ரொம்ப சின்ன பையன். அந்த பையனுக்கு வந்து வேளிர்கள் வந்து தாயாதி 7 வேளிரோ 11 வேளிரோ சொந்தக்காரங்க இருந்தாங்க. அந்த தாயாதிகள்லாம் சேர்ந்து இந்த பையனை போட்டு தள்ளிட்டோம்னா நம்மளே வந்து சோழ நாட்டு ஆளலாமே நினச்சாங்க. இந்த சோழர்களோட ஒரு பழக்கம் என்னென்னா, அம்மா வழிப்பட்ட சொந்தக்காரங்க தான் காப்பாற்றி வந்திருக்காங்க. இப்போ ஆதித்த கரிகாலனை காப்பாற்றி இருந்தது வந்து மலையமான், திருக்கோவிலரை ஆண்ட மலையமான் வந்து ஆதித்த கரிகாலனுடைய தாய் வழி பாட்டன். அவர் வந்து இந்த குழந்தைக்கு மதுராந்தகன் வந்து பட்டத்துக்குன்னு சொல்லி 4 பேர் பேசுவான், பிரச்சனை வந்துடும். ஏன்னா கண்டராயத்தருடைய பையன் மதுராந்தகன், கண்டராயத்தருடைய தம்பி பையன்தான் சுந்தர சோழர். கண்டராயத்திற்கு கடைசி காலத்தில் குழந்தை பிறந்தது. அதனால் அரிஞ்சய சோழன் தன்னுடைய தம்பிக்கு வந்து பட்டை ஏற்றினார். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தான், ஆதித்தன் இருந்தான். அவன் வந்து இதில் வந்து போர்க்களத்தில் வந்து இறந்து போயிட்டான்.
அதுக்கப்புறம் வந்து இவர் அரிஞ்சய சோழருக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க, அவர் இறந்து போயிட்டார். அரிஞ்சய சோழருடைய பையன் சுந்தர சோழர் வந்து அதுக்கப்புறம் பட்டம் ஏறினார். இந்த சுந்தர சோழர் என்ன பண்ணார், நம்ம பையனுக்கு சீக்கிரமாக பட்டத்தை ஏற்றிடுவோன்னு சொல்லி அவனை அவசர அவசரமாக இளவரசு பட்டம் சூட்டி விட்டார். அப்போ மதுராந்தகன் கண்டராயத்துடைய பையன் என்ன யோசிச்சார்னா, சட்டப்படி இது எனக்கு தானே வர வேண்டியது, நீ ஒரு இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட்டு தானே, இடைக்கால நிவாரணம் எப்படி முழுசாக வந்துட்டேன்னு சொல்லி அவருக்கு ஆசை வந்துருச்சு. இந்த ஆசையெல்லாம் பார்த்துட்டு தான் பெரியவர் வந்து பையனுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலன் வந்து தன்னுடைய பாதுகாப்பில் வச்சுருந்தார். அவர் பாதுகாப்பில் இருந்த வரைக்கும் பையன் பத்திரமா தான் இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே இளவரசு பட்டம் சூட்டி வந்ததுக்கப்புறம் தான் உள்ளூரில் இருந்த சில பேரால் வந்து கொல்லப்பட்டான். இதே மாதிரி தான் கரிகாலன் வந்து அவருடைய தாய் மாமன் இரும்பிடர் தலையார்னு அவர் பெரிய புலவர். அந்த இரும்பிடர் தலையார் வந்து தன்னுடைய தங்கை மகனை வந்து பத்திரமா வச்சுருந்தார். அவன் ஒரு மாளிகையில் இருந்தான்னு கேள்விப்பட்டு அவனை எரிக்க பார்த்தாங்க. பட்டினப்பாளையில் வந்து இந்த விவரங்கள்லாம் சொல்லப்படுது. அதனால தான் அவனை கரிகாலன்னு 2 காரணம் சொல்லுவாங்க. எரிக்க பார்த்தபோது மாளிகையிலேருந்து தப்பிச்சு வரும்போது கால் எரிஞ்சிருச்சு, கரிஞ்சு போயிடுச்சு, அதனால கரிகாலன்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொன்று, புலவர்களுடைய உயர்வு நவிர்ச்சி யானையை வந்து அவர் கொன்றுவார், கரியின் காலன், அதனால கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கரிகாலன் காலத்தில் இருந்த சோழ மன்னர்களுடைய பெயர்கள்லாம் என்ன? இளஞ்சேட் சென்னி, கரிகாலன், நலங்கெள்ளி, நெடுங்கெள்ளி. அடுத்து வந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்த சோழ மன்னர்களில் பெரிய ஆளாக முத்தரையர்களை வென்று தஞ்சாவூரை பிடிச்ச அந்த மன்னருடைய பேர் என்ன? விஜயாலயன், முதல் பேர். அதுக்கப்புறம் அருண்மொழிவர்மன் பட்டம் ஏறும்போது அவனுக்கு பேர் என்ன? ராஜராஜன். ஏன்னா அந்நியார் வந்து சோழர்கள் வந்து பாண்டிய மன்னர்கள் மாதிரி இல்லை. தே வேர் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அதில் தவறில்லை. சோழ மன்னர்களை மாதிரி கெட்டிக்காரங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எதனால் 350 வருஷம் தொடர்ந்து ஆண்டாங்கன்னா, இங்கே சளுக்கிய வம்சம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விரோதி. அந்த சளுக்கிய வம்சம் வந்து ரொம்ப பெரிய பேரரசாக இருந்தது. அப்போ கீழே செழுக்கியம் மேலை செழுக்கியம்னு 2 இருந்தது. தாயாதி சித்தப்பன் பிள்ளைங்க பெரியப்பன் பிள்ளைங்க 2 பேர் ஆண்டாங்க. இந்த கீழே செழுக்கியர்களை வந்து இவங்க சினையம் முடிச்சுக்கிட்டாங்க. சோழர்கள் சினையம் முடிச்சு அங்கே வந்து கொள்வினை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. இப்படி எடுத்ததுனால என்ன வந்தது? ரொம்ப நெருங்கின மன உறவு வந்துருச்சு. இப்போது சோழ நாட்டுக்குள்ளே வரணும்னா கீழே செழுக்கியத்தை கிராஸ் பண்ணி தான் வரணும். கீழே செழுக்கியத்தை வந்து அவங்க வந்து வந்த உடனே எங்கள் சோழ நாட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ்க்கு உருவாக்கி விட்ருவாங்க. பாருங்கள், அந்நிய நாட்டுமே இப்போ நம்ம பூட்டானை வச்சுருக்கோமே, பூட்டான் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்குது. இத்தினூண்டு குட்டியாக. எதனால்? நம்ம சிக்கிமை பிடிச்சோம், பூட்டானை பிடிக்கல. ஏன்னா அது நமக்கு தேவையாக இருக்குது. பூட்டான் மேலே கால் வச்சாங்கன்னா, பூட்டான் மேலே கால் வச்சு தான் இந்தியாவுக்கு பக்கம் வர முடியும். உடனடியாக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் அதனால் யூஎன் எல்லா இடத்துலையும் சத்தம் போட்டுருவோம், இந்த மாதிரி ஒரு சின்ன நாட்டை நசுக்க பார்க்குறாங்க பாருங்கள் அப்படின்னு. அந்த மதிநுட்பம் அந்த காலத்திலே வந்து அவங்களுக்கு வந்து சோழர்களுக்கு வந்து இருந்தது. அவங்க வந்து தேவர் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் வில்லிங்லி, நாட் அன்வில்லிங்லி. அதனால் வந்து இம்பேக்ட் எப்படியோ பின்னாடி போயிடுச்சுங்கிறது வேறு விஷயம். இப்போ ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அவருடைய பையன் வீரராஜேந்திரன் வந்து ஆட்சி புரிஞ்சார். வீரராஜேந்திரனுக்கு ஒரு பையன் இருந்தார், நீலகண்ட சாஸ்திரி தன்னுடைய சோழா சீஸ்லன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த பையன் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீரராஜேந்திரனுக்கு அப்புறம் சோழ நாட்டில் வந்து மறுபடியும் ஆதித்த கரிகாலன் கொலைக்கு அப்புறம் ஒரு பெரிய குழப்பம் வந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மகன் வழி பையனுக்கு என்னென்ன அரசு உரிமை உண்டோ அது மகள் வழி பையனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அனபாயன்னு சொல்லி அம்மங்காதேவின்னு சொல்லி ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு இருந்தார். அவளுக்கும் விமலாதித்தன்னு சொல்லி கீழே சாளுக்கிய மன்னன், இவங்க 2 பேருக்கும் பிறந்த அனபாயன்கிற பையனை வந்து அவங்க வந்து குல உத்தங்கன், குலத்தை காக்க பிறந்தவன் சொல்லி குலோத்துங்கன் அப்படின்னு பேர் வச்சு அவருக்கு வந்து ராஜாவாக்கி விட்டாங்க. இவர் சாதாரண ராஜா இல்லை. நம்முடைய சரித்திரத்தை பார்த்தா அதான் சொல்கிறேன், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம், நம்ம தெரியணும், எதெல்லாம் இருந்தது இந்த நாட்டில் அப்படின்னு நமக்கு தெரியணும். இவர் வந்தபோது கடாரம், ராஜேந்திர சோழன் காலத்திலே கடாரம் என்ற சோழன் அவருக்கு பேர், இலங்கை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ரோகணமலை வந்து ராஜராஜ சோழன் காலத்திலே இதை பிடிக்க முடியல. அந்த ரோகணமலையும் சேர்த்து பிடிச்சது ராஜேந்திர சோழன். அந்த ரோகணமலையில் வந்து அது வரைக்கும் புத்த பிக்குகள் வந்து சிங்கள இளவரசர்களை வந்து காப்பாற்றி அவங்க மகிந்தன் இந்த மாதிரி பையங்களை காப்பாற்றி கூட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு தடவை நாங்கள் போனது அந்த மலைக்கு ஏறிக்கி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கும், அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. அப்போ அந்த மலை உச்சியிலேருந்து கீழே உள்ளவங்களை கொல்றது ரொம்ப எளிது, அம்புகளை இது கொள்வது ரொம்ப எளிது. அதனால் அங்கே போயிட்டு அவங்க பத்திரமா இருப்பாங்க. அந்த இடத்துலையும் போய் ராஜேந்திர சோழன் அதை வென்றார். இன்றைக்கி நம்ம வந்து நிக்கோபார்னு சொல்கிறோமே, அது அந்த காலத்தில் மானக்கவாரம் அப்படின்னு அதுக்கு பேர். அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தார், கடாரத்தை ஜெயிச்சுட்டு வந்தார். இப்போ இவர் வந்து சேர்ந்தபோது பார்த்தாரு கடாரம், அதுக்கப்புறம் இங்கே வந்து திரிகோணமலை. இந்த ரெண்டும் த காஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் மோர் தென் த எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ். அதுகளுடைய நிர்வாக செலவு வந்து அதில் வர வருமானத்தை விட அதிகமாக இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், ரொம்ப முன்னேற்பாடாக he gave them the right to voluntarily cede away from his empire. நீங்கள் விடுதலையாக தன்னாட்சியோடு இருந்துக்கோங்க. அதில் என்ன வசதி,
சொல்லாமல் கொள்ளாமல் சண்டை போடாமல் நமக்கு விடுதலை கொடுத்த பெரிய மனுஷன் சொல்லி இவர் மேலே ரொம்ப லாயலாக இருந்தாங்க. இவருக்கு செலவு மிச்சமாயிடுச்சு, அனாவசியமான செலவு இவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதில் இடைஞ்சல் என்ன வந்ததுன்னா, பூம்புகாருக்கு அடுத்து சோழர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி துறைமுகம் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த துறைமுகங்கள் வந்து அவங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அது இல்லாமல் போனோடனே புதுசாக ஒரு துறைமுகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மந்திரி பிரதான் எல்லாம் போய் கண்டுபிடிச்சாங்க. கலிங்க தேசத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் வந்து அற்புதமான இயற்கை துறைமுகம் உள்ள ஒரு பிரதேசமாக இருந்தது. அதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொன்னோன்னே இவர் சரி நீங்கள் வந்து அதை துறைமுகம் ஆக்குங்கன்னு சொன்னோன்னே அது துறைமுகம் ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டு மன்னர்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு அழகான துறைமுகம் பூம்புகாருக்கு அப்புறம் சோழ நாட்டுக்கு கிடச்சிருக்காது, அதனால் இதுக்கு வந்து குலோத்துங்க சோழப்பட்டினம் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவர் சொன்னார், அது ஏற்கனவே இன்னொரு நாட்டுக்காரனுடைய இடம், அதை ஆக்கிரமித்து அங்கே போய் உட்காந்துருக்கோம், அது குலோத்துங்க சோழப்பட்டினம் பேர் வச்சா பேரை கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு எரிச்சல் வருமா வராதா, இது வேண்டாம் முடியாது அப்படின்னாரு. அவங்க இல்லை மன்னா உங்களால் தான் இது வந்தது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பேர் தான் இருக்கணுன்னாங்க. இவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு, அரச கட்டளை என் பெயர் இருக்கக்கூடாது என்றார். ஆனால் அவங்களுக்கு விட மனசு இல்லை. அவங்க சொன்னாங்க, சரி உங்கள் பேர் இல்லை, உங்கள் ஜன்ம நட்சத்திரத்து பேரையாவது, உங்கள் நினைவு ஏதாவது ஒன்று இருக்கணும், உங்கள் ஜன்ம நட்சத்திரத்து பேரையாவது வச்சுக்குவோம். அவர் ஜன்ம நட்சத்திரம் வந்து விசாகம். இன்று உள்ள விசாகப்பட்டினம் முதலாம் குலோத்துங்க மன்னனால் உருவாக்கப்பட்ட துறைமுகம் அப்படிங்கிறதே நம்மளை பல பேருக்கு தெரியாது. அந்த விசாகப்பட்டினத்து பக்கத்தில் வந்து ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் இருந்தால் இவனை பிரகலாதனை வந்து கடலில் தள்ளினார்னு சொல்லி கதை உண்டு. அங்கே நான் விசாகப்பட்டினத்துக்கு வந்து எலெக்ஷன் சூப்பர்வைசராக போயிருந்தேன். அப்படி போயிருந்த அப்சர்வராக போயிருந்தோம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி சுப்பையான்னு சொல்லி இதில் சாந்தி நிகேதன் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் பொசிஷன், இவர் வைஸ் சான்சலருக்கு அடுத்து டைரக்டர்னு சொல்லுவாங்க, அந்த பொசிஷனில் இருந்தவர். அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் அதில் வந்து பிஹெச்டி வந்து பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில், அதுக்கப்புறம் கனடா யூனிவர்சிட்டியில் 2 பிஹெச்டி வாங்கினார். பாலி, பிராகிருதி, ஃப்ரெஞ்சு, தமிழ், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கூட்டு போய் போர் அடிக்க சுப்பையா என் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு இருங்களேன்னு சொன்னோன்னு அவர் வந்தார். அந்த கோயிலுக்கு போனால் கோயில் ஏதோ எழுதிருந்துச்சு. இதெல்லாம் என்னதுன்னு தெரியுதா அப்படின்னாரு. தெரியுது, இது தமிழ் வட்டெழுத்துனேன். வட்டெழுத்தில் என்ன எழுதியிருக்குனாரு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னேன். எனக்கு தெரியும், சாயந்தரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. சாயந்தரம் சொன்னார். ஆதாரம் அந்த வட்டெழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குலோத்துங்க சோழன் தான் இந்த விசாகப்பட்டினம் என்ற துறைமுகத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் உடையதாகத்தான் நாம் வாழ்ந்தோம், வளர்ந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன காரணத்தினால நம்ம கீழே போயிட்டோன்னு சொல்லி யோசித்தா முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, த தமிழ்ஸ் வி பிலீவ்ட் இன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஆதி காலத்திலிருந்து வணிகத்தில் வந்து பெரிய ஆளாக இருந்தோம். அதனால் என்ன பண்ணோம், வி ப்ரொவைடட் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருந்த நாம் வேலை தேடுபவர்களாக சென்றவன் அன்னையிலிருந்து தான் கொஞ்சம் கீழே போயிட்டோம். அது பிரிட்டிஷ் ஆட்சி வந்தோடனே தாசனா வெள்ளைக்காரங்களுக்கு விசுவாசமாக அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுன்னு சொல்லி ரத்தத்தில் ஊறி போன பழக்கம் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தாழ்மையுடையவர்களாக ஆக்கிடுச்சு. இன்றைக்கி சுந்தர் பிச்சை வந்து வருஷத்துக்கு 200 கோடி ரூபா 500 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா எனக்கெல்லாம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் கம்பெனி வந்து அதனாலேருந்து 30,000 கோடி ரூபா சம்பாதிக்குதுன்னா என்ன நினைப்போம், சுந்தர் பிச்சை மாதிரி ஆளுங்க இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா அந்த 30,000 கோடியும் தமிழ்நாட்டுக்கு வருமே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஜாப் சீக்கர்ஸ் we should become job providers அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து பாரதிதாசன் வந்து ரொம்ப பாராட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ 3 புலவர்கள் வந்து சென்ற நூற்றாண்டில் தமிழகத்தில் 3 பேர் மிக அதிகமாக அறியப்பட்டார்கள். பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன். இந்த 3 பேருமே எழுத்து திறமை மிக்கவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய எழுத்து திறமைக்காக முதல்ல அவங்களுக்கு மரியாதை கிடைக்கல. அவங்களுடைய கொஞ்சம் அரசியல் பேச வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அவங்கள சில அரசியல் கட்சிகள் சுவீகாரம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் பாரதியாரை வந்து காங்கிரஸ் சுவீகாரம் எடுத்த உடனே பாரதிதாசனை திராவிட முன்னேற்ற கழகம் சுவீகாரம் எடுத்துக்கிட்டாங்க. கண்ணதாசன் எல்லா கட்சியும் சுவீகாரம் எடுத்துக்கிட்டார். அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப கெட்டிக்கார். இந்த 3 பேருடைய கவிதை பார்த்திங்கன்னா, நினைக்க வேண்டியதை பாடியவர் பாரதியார். அவர் வானில் பறக்கும் புள்ளலாம் நான், மண்ணில் தெரியும் விலங்கலாம் நான், காணிழல் வளரும் செடியெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் மின்னுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான் அப்படின்னு தத்துவம் பேசினார்னா, நம்ம இந்திய நாடு யாரால் காப்பாற்றப்படுகிறது
அப்படிங்கிறது வந்து சொல்லுவார். செந்தமிழ்நாட்டு தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரின்னு சொல்லும்போது செந்தமிழ்நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரண்டன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், சேரனுக்கே பணி செய்திடு துளுவர், கன்னட ரொட்டியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்கள் ஒப்பு நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதலம் முற்றிடு வரையும் அறப்போர் விரல் யாவும் மரப்பூர் வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகொள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினோம் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர் அப்படின்னு அப்படியே சொல்லுவார். இந்திய நாட்டில் யார் யாரெல்லாம் ஜாதி மத இனம் இல்லாமல் எல்லாரும் என்னாடு என்னாடு, ஏன்னா அன்றைக்கி காமன் எனிமி தான் இருந்தாங்க, ஒரே ஒரு விரோதி தான், பிரிட்டிஷ்காரனை விரட்டணும், அதுதான் இருந்தது. அப்போ நினைக்க வேண்டியதை பாடியவர் பாரதியார். அவருடைய எல்லா பாடலையும் பார்த்தாலுமே நமக்கு அது வந்து தெரியும். நினைத்ததை பாடியவர் பாரதிதாசன். உணர்ச்சி பொங்க அவர் வந்து சொல்லும்போது, ஆனால் எல்லோரும் வந்து பாரதிதாசன் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசினான்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, இதை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இன்னொன்று சொன்னார், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. அது ரொம்ப முக்கியம். அவர் இன்னொன்று சொன்னார், வீரத்தமிழன் வெறிகொண்டெழுந்தான், உறக்க கேட்டான், உயிரோ நம் தமிழ் அகிலம் கிழிய ஆமாம் என்றனர், ஒற்றுமை என்றான், நற்றேன் என்றனர். எல்லா இடத்துலையும் தமிழர் ஒற்றுமையாக இருக்கணும். திங்களோடும் செழும்பிரதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம், நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே அப்படின்னு சொன்ன அந்த பாரதிதாசன், சங்கு தொடர்ந்து முழங்குறதுக்கு தேவையானது நம்முடைய ஒற்றுமை. அது பாரதியார் சொன்னார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, இங்கு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. எந்தெந்த காரணத்தினாலாம் நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோ, 5 தலை பாம்பின்பான் மகன் அப்பன் 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சு கசந்திருப்பார், பின்பு நெடுநாள் இருவரும் பிரிந்திருப்பார். அட பாவிகளா, பாம்புக்கு 5 தலையாக இருந்தானே 6 தலையாக இருந்தானே, அப்பனும் பிள்ளையும் ஏன் சண்டை போடுறீங்க? ஆனால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து அவர் வந்து சுட்டி காட்டியிருப்பார். இப்போது இவங்களை ரசித்த நம்ம கண்ணதாசனையும் ரசிக்கிறோம். கண்ணதாசன் வந்து அந்தந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அத்தனையும் பாடுவார். தமிழால் வாழ்ந்தேன்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாயென்று மாண்டு போனாள், தகப்பனும் இப்பிள்ளை உருப்படாது என்று தான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்று யானும் ஓர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தின் அணுவிலே தமிழெண்ணை மட்டுமே உறவாக வந்து நின்றாள், வான் பெற்ற பேறு போல் யான் பெற்ற தமிழினால் வாழ்கிறேன் வண்ணமையிலே, வளர்கின்ற கூந்தலை தென்றதாலாற்றிடும் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அப்படி பாடினவர் இன்னொன்றும் பாடியிருக்கார். செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதிலேன்னு பாடியிருக்கார். அவர் எல்லாம் பாடுவார். நம்ம அவர் எல்லாத்தையுமே ரசிக்கிறது காரணம் எதனால் ரசிக்கிறோம்னா, அந்த கவிதை திறனை ரசிக்கிறோம், அந்த கவிதை சொன்ன கொள்கையை ரசிக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வள்ளுவற்றை வந்து கவிதையை மட்டும் ரசிக்கலை, கவிதையில் சொன்ன கொள்கையும் ரசிக்கிறோம், ரசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். அப்படின்னா தான் இந்த நாடு வந்து யாருக்கு சொந்தம். இப்போ பாரதிதாசன் வந்து பெல்கணியம் அப்படிங்கிற ஒரு வடமொழி காவியத்தை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதினார். அப்படி தமிழ் எழுதும்போது என்னென்னா, ராஜாவுடைய பொண்ணை வந்து இவர் கவிஞர் வந்து காதலிச்சிருவார். உடனே ராஜா இவருக்கு மரண தண்டனைன்றவர். மரண தண்டனை சொன்ன உடனே இவர் வந்து சரி போகும்போது கொஞ்சம் ஜனங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன்னு, சரி போ அப்படின்றவார். அதுதான் பெரிய தப்பு. இந்த ஷேக்ஸ்பியர் வந்து இதில் ஜூலியஸ் சீசர் எழுதுவார். இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து புரூட்டஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை ஜூலியஸ் சீசரை கொண்டுருவாங்க. கொண்டதுக்கப்புறம் புரூட்டஸ் ஒரு ஸ்பீச் கொடுப்பார். நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். நான் சீசரை குறைவாக அன்பு செலுத்தினேன் என்பது கிடையாது, ரோமின் மேல் இன்னும் அதிகமான அன்பு செலுத்தினேன் என்பதுதான் காரணம். நாங்கள் எதுக்காக வேண்டி ஜூலியஸ் சீசரை கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே எல்லாரும் ஆனரபிள் ஜென்டில்மேன் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்நேரம் இவர் வருவார், ஆண்டனி வருவார், மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார், ஐ ஹவ் கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம். இங்கு சீசரை புதைப்பதற்காக வந்திருக்கிறேன், புகழ்வதற்காக வரவில்லை. த குட் தட் மென் டெத் இஸ் ஆஃப்ட் இன்டர்டு வித் போன்ஸ். மனிதர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுடைய எலும்புகளோடு சேர்ந்து அமிழ்ந்து போய்விடுகின்றன அப்படின்னு ஆரம்பித்து சீசர் என்னென்னலாம் இதுக்கு ரோமுக்கு செஞ்சார்னு சொன்னோடனே சொல்கிறது மட்டும் இல்லை. அண்ட் சச் அ சீசர் ஹீ வாஸ் கில்ட் அண்ட் தோஸ் ஹூ கில் எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆனரபிள் ஜென்டில்மென் பார். கொஞ்ச நேரத்தில் க்ரௌட் வந்து ஆனரபிள் ஜென்டில்மென் குரூக்ஸ் மர்டரர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அப்படி திருப்பக்கூடிய வல்லமை வந்து அந்த கவிதைக்கு இருந்தது. ஷேக்ஸ்பியருடைய வல்லமை என்னென்னா, புரூட்டஸ் பேசுகிறது வந்து உரைநடையில் வச்சுருப்பார், மார்க் ஆண்டனி பேசுகிறத கவிதை நடையில் வச்சுருப்பார். அதே மாதிரி இங்கே பாரதிதாசன் வந்து சொல்லுவார், இவர் வந்து அந்த கவிஞர் வந்து சொல்லுவார், பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிளஞ்சிங்கங்காள்
நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை புதுக்கியவர் யார்? அந்த நாளில் அழகு நகருண்டாக்கி சிற்றோரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் உழைத்த நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலைவிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்திருந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால பிரிவுகள் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றமாவதன்றி புக்கபயன் உண்டாமோ? பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றினுக்கும் கக்கும் விஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும்பசிக்கும் இடையறா நோய்களுக்கும் பலியாகி கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்தது எவர்? அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றங்கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார். பொதுமக்கள் கருத்துக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றாரா? நான் பேசலை, பாரதிதாசன் அன்னைக்கு சொன்னதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நமக்கு இந்த கேள்விகள் எழ வேண்டும். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆட்சி புரிவோர் நமக்காக இருக்காங்க, அந்த உணர்வு நமக்கு இருக்கிற வரைக்கும் ஆட்சி புரிவோர் நமக்காக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஆட்சி புரிகிறவங்க என்ன வேணாலும் செய்யலாம் நான் இருந்துட்டேன்னா, எனக்கு 3000 ரூபா போதும், 3 கட்டிங் போதும், 3 கோழி போதுன்னு இருந்தேன்னா அதுக்கு பல 100 மடங்கு பல 1000 மடங்கு சம்பாதிக்கிறவங்கள அவங்க ஆகி போயிடுவாங்க. இதுக்கு அவங்கள குறை சொல்ல என்ன பண்ணியும்? நம்மளே தான் குறை சொல்லணும். நமக்கு எது முக்கியங்கிற ஒரு புரிதல் நமக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ டாஸ்மாகிலிருந்து வர்ற வருமானத்தை ஏன் குறைக்க முடியல? டாஸ்மாக் ஏன் வளர்க்குறாங்க? ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸுக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும்? அங்கேருந்தானே காசு வருது. இப்போ ஒரு நாள் விவசாய தொழிலாளி ஒரு நாளைக்கு இன்றைக்கி 350 ரூபாயிலிருந்து 600 ரூபா சம்பளம் வாங்குறேன் ஒரே ஒரு நாளைக்கு. நம்ம இந்த விவசாய நிலம் வச்சுருக்கவங்க அத்தனை பேருக்கு தெரியும் அவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. 25 கிலோ இலவசமாக கொடுங்க, ஏறக்குறைய 2 லட்சம் குடும்பங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. 1 கிலோ அரிசிக்கு வெறும் 10 ரூபான்னு சொல்லிச்சா 250 ரூபா. அது ஒரு நாள் சம்பளத்தில் பாதி தான் அந்த 250 ரூபா. 2 லட்சம் பேரில் ஒரு ஆளுக்கு 250 ரூபா வாங்கினா 5000 கோடி ரூபா வருது. ஏன் டாஸ்மாக் வருமானத்தை மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? ஆனால் அதை செஞ்சால் என்னமோ அந்த 25 கிலோ அரிசி பறிபோனது வாழ்வு ஆதாரமே பறிபோன மாதிரி யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதை பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அடுத்து அவ்வளோதான், அந்த தைரியமே யாருக்குமே வராது அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அப்போது இந்த மாதிரியான நிலைமை என்றைக்கு மாறும்? நம்ம சொல்லும்போது மாறும். சுவிட்சர்லாண்டில் நிறைய இலவசங்கள் கொடுக்கலான்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்க. அவங்க இந்த இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு இலவசங்கள் அந்த நாட்டில் தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லோரும் வசதியானவங்க. ஆனால் விலை மதிப்பற்றவைன்னு சொன்ன சில இலவசங்கள் ரொம்ப தேவையானது. லேப்டாப் கொடுக்கறது, பசங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, பெண் பிள்ளைகளுக்கு கழிப்பறைகள் கட்டி கொடுக்கறது, இது மாதிரி பல காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். அதை கண்டிப்பாக செய்யணும். அதை மட்டும் செய்யணும். அதுக்கு மேலே செஞ்சுருந்தால் அதை திரும்ப பெறுகின்ற வல்லமை அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது. எப்போ வரும் அந்த வல்லமை? நம்ம சொல்லும்போது வரும். ஐயா இது எங்களுக்கு வேண்டாம், இதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, ஏன்னா டூத் பேஸ்ட்லாம் வேண்டாம், கோபால் பல்பொடி கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்னு அதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லாத வரைக்கும் இந்த இலவசங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது. அரசியல் நாமளே தான் குறை சொல்ல வேண்டிய நிலைமையில் நம்ம இருப்போம். இன்றைக்கி நம்முடைய கடன் சுமை இது இந்திய அரசுடைய கடன் சுமை ஏறக்குறைய 80 விழுக்காடை தொட்டுக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஜிடிபியுடைய 80 விழுக்காடை தொட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு 60-65 வரைக்கும் தான் வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு கடன் சுமை சரியான கடன் சுமை. அதுக்கு மேலே கிடையாது, இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம தொடர்ந்து நிச்சயமாக நல்லா வளருவோங்கிற நம்பிக்கையில் அரசு இந்த மாதிரி வாங்குது. இப்போ அரசு இது மாதிரி கடன் வாங்கும்போது அதுக்கு வட்டி கொடுக்கணும்ல. அந்த வட்டி கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட வரி வசூலித்து வட்டி கொடுப்பாங்க. அதே சமயம் டெவலப்மெண்டல் ஸ்கீமுக்கும் செலவழிக்கணும்ல. அதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் வரி விதிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டீ சாப்பிட்டேன்னா டீ கடைக்கார்ட்ட அரசாங்கம் போய் சொல்லும், இந்த டீக்கு ஒன்றும் கிடையாது, அதில் போடுற சீனிக்கு 18% ஜிஎஸ்டி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன செய்ய முடியும்? நம்ம உருவாக்கிக்கிட்டது. அப்போது எந்த அளவுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு மக்கள் மேலே தான் வரி இன்னும் அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் என்னைக்கு தெரியும்னா, நமக்கு தெரியணும். இந்த நாடு நம்முடைய நாடு. இந்த நாட்டில் இந்த செயல்கள்லாம் நடந்தால் கடைசியில் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நம்முடைய சந்ததியினர் பாதிக்கப்படுவாங்க. நம்ம இந்த நாட்டுடைய உரிமையாளர்கள் இல்லை, இந்த நாட்டுடைய தர்மகர்த்தா தான் நம்ம.
இந்த நாட்டை வந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய கடமையில் உள்ளவங்க நம்ம அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டாயம் நமக்கு இருக்குது. நான் இதில் வந்து இந்திய ஆட்சி பணியில் வந்து தேர்வு பெற்று 10 வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து நான் ஊருக்கு போயிருந்தபோது எங்கள் அப்பா அந்த உள்ளூரில் வந்து 3 தரம் கவுன்சிலராக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வெளியில் போகலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வெளியில் போய் காமிச்சு என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் காலத்துலலாம் நாங்கள் ரோடு நல்லா தானே வச்சுருந்தோம், ஏன் உங்கள் காலத்தில் ரோடு இப்படி இருக்குது? நீ தானே ஐஏஎஸ் ஆஃபீஸர், கொஞ்சம் பதில் சொல்லு. எனக்கு ஒரு பெரிய எஸ்கேப் ரூட்டு, நான் வெஸ்ட் பெங்கால் காடர், தமிழ்நாடு காடர் இல்லை சொல்லிட்டு அங்கே போனாலும் இந்த கதியாக தான் இருந்தது. அதுதான் உண்மை. அப்போது நம்முடைய பொறுப்புணர்வு எங்கே இருக்கணுங்கிறத பற்றிய தெளிவு மக்களுக்கு இல்லைன்னா ஆட்சியாளர்களுக்கு இருக்காது. இது டெமோக்ரஸி இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன். இங்கே வந்து ஓட் பேங்க் ரொம்ப தேவை. எந்த ஓட் பேங்க் உருவாகணும், தெளிவான அறிவுள்ள மக்கள், எங்களுக்கு இவைகளெல்லாம் தேவைகள்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது உருவாகிற ஓட் பேங்க் வந்து நாட்டை வந்து வாழ வைக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டில் வந்து ரொம்ப துயரம் வரும். அதனால் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்று நம்முடைய குடியரசு நாள். பாரதியார் வந்து சொன்னார், எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் மலர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுரோ வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட திருநாள் இன்னைக்கு நம்முடைய குடியரசு. முதல்ல ஒரு டொமினியன் ரிப்பப்ளிக்காக 1947 ஆகஸ்ட் 15 வந்தது. 2.5 வருஷத்தில் டோட்டல் ரிப்பப்ளிக்கை வந்து மாற்றின பெருமை பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு, அம்பேத்கருக்கு, இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு குடியரசை கொடுத்தாங்க. அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி மற்றவங்களை குறை சொல்கிறத வந்து தயவு செய்து ஒதுக்கி வச்சுருவோம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு படத்தில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்எஸ் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி ஒரு சீரிய சிந்தனையாளரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஒரு காமெடி நடந்துக்கிட்டு. அவர் வந்து ஒரு தரம் வந்து முதலமைச்சர்னு சொல்லிட்டார். அவருக்கு ரஷ்யாவுக்குலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் அரசியல் சிந்தனைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. உடனே முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, காமெடியனில் அரசியல் பேசுகிறேன் அப்படின்ட்டார். இவர் அடுத்து தன்னுடைய படத்தில் வந்து ஒரு பாட்டு போட்டார், நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தானையா, சிரிக்க வைத்து சீர்திருத்தவே சிந்திக்கும் கோமாளி வந்தானையான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதி விட்டார். அப்போ அந்த என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் வந்து ஒரு சீன் என்ன வரும், ஒருத்தர் வந்து சொல்லுவார், அண்ணே அந்த நம்ம இவன் மாடசாமி இருக்கானே ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுண்ணே, அவனை மாதிரி கந்து ஓட்டி வாங்குறதுக்கு ஆள் கிடையாதுண்ணே, இது கலாட்டா பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுண்ணே, அவனை மாதிரி வந்து மக்கள் மத்தியில் விரோதம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுண்ணே அப்படின்னு வரிசையாக சொல்லுவார். அப்படியா சரி, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கு அப்படிம்பார். ஆனால் பாக்கெட்டில் வந்து கொஞ்சம் சில்லறையும் 2-3 நோட்டும் இருக்குண்ணே. எவ்வளோ சில்லறை இருக்குது தெரியலண்ணே. உன் பாக்கெட்டில் உள்ளதே உனக்கு தெரியல, நீ ஊரில் உள்ளவனே அப்படி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவார். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் வந்து நான் 35 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கேன். கோட்டாட்சியர் அவர் வந்து பல ஆண்டுகளாக அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கார். எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஆட்கள் வந்து போயிட்டுருக்காங்கல்ல, நான் ஒன்று பார்த்துருக்கேன், இந்த நாடே ஆனஸ்ட்டாக இருக்கணும் என் ஒருத்தனை தவிர அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே. போலீஸ்காரர் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் பணம் கேட்டார்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, அங்கே மட்டும் 50 ரூபாய் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு நீட்டி விட்டுட்டு எல்லோரும் நாணயமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நியாயத்துக்கு போராடுற குணம் உங்களுக்கு இல்லைன்னா அப்போ நியாயம் நிலைக்காது. இதுதான் உண்மை. அதனால் நம்ம நியாயத்துக்கு போராட குணத்தையும் வளர்த்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் வந்து அது ஃபேலோவாக இருந்தது, அந்த விளைச்சல் எதுவுமே இல்லாமல் சுற்றி எல்லாமே வந்து அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து அக்ரியிலேருந்து நான் அக்ரிக்கு மாற்றணும்னு சொன்னோம். தாசில்தார்லாம் போய் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். ஆனால் அந்த வந்து மழை காரணமாக 11 பனைமரம் வந்து வளர்ந்துருந்துருக்கு. அப்போ தாசில்தார் எங்கிட்ட சொன்னார், ஐயா நாங்கள் வந்து விவசாயம் நடக்கலைன்னு சொல்கிறேன், ஆனால் அங்கே 11 பனைமரம். நான் சொன்னேன் என்ன இருக்கோ அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார், சார் அது இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இது கொடுக்க முடியாது, என்ஓசி கொடுக்க முடியாது. இங்கே வந்து இந்த இதில் உள்ளவங்களாம் அந்த செங்கல் சூளை உள்ள ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாங்க. அது மாதிரி தான் இங்கே எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் 35 வருஷம் ஐஏஎஸ்சில் இருந்துட்டு நான் அது மாதிரி பண்ணேன்னா ஐஏஎஸ்சில் இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நான் வந்து மனு போடுறேன், சார் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் சார். கலெக்டர் போட்டால் க்ரீன் போர்டுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் போர்டு இருக்குது, அங்கே போய் போகும். அது தவிர ஒவ்வொரு அழிக்கப்பட்ட ஒவ்வொரு மரத்துக்கும் 10 மரம் வளர்க்கணுன்னு ரூல் இருக்குது. நீங்கள் அப்போ 110 மரம்
வளர்க்க வேண்டியிருக்கும். நான் வளர்த்துட்டு போகிறேன், அதுக்காக கொஞ்சம் செலவழியும் நிஜம்தான், செலவழிச்சிட்டு போகிறேன். ஆனால் எதுக்காக வேண்டி நான் மரத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் அழிக்கணும்? உடனே அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் இது மாதிரி பேசுனவங்கள பார்த்ததில்லை சார்னார். சரி இப்போ பார்த்துட்டீங்க போங்க அவ்வளோதானே. ஸோ ஐ டாக் டு கார்த்திகேயன் இவர் திருநெல்வேலி கலெக்டரேட். அவரும் சொன்னார், போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம் சார், நீங்கள் அங்கே இருக்கீங்களே பெங்களூரில் இருக்கீங்களே, நீங்கள் எப்படி மரத்தை பராமரிப்பீங்க? கார்த்திகேயன் அவர் டாக்டராக இருந்து ஐஏஎஸ்க்கு வந்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவர் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் கண்டுக்கிட மாட்டார், ரூல்னா ரூல் தான். நீங்கள் எப்படி சார் அது மரத்தை பராமரிக்கணும் சார், சும்மா வெறுமனே போட்டால் பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்னேன், தெரியும் அரும்புகள் நீங்கள் ஒரு என்ஜிஓ இருக்காங்க, அது மதிவாணன் வந்து என்னுடைய கசின் பிரதர், 35 வருஷமாக இங்கே இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடலாம் சேர்ந்து நிறையா சேவை செஞ்சிட்ருக்காங்க. அரும்புகளுக்கு நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன், அவங்க இன் ரைட்டிங் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து இந்த மரத்தை பராமரிக்கிறோம், அதுக்கப்புறம் பண்ணுவோம். இன்னும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் எனக்கு டிலே ஆகுது, அது நிஜம்தான். ஆனால் அதனால் டிலேயான அதனால் என்ன, சில சமயங்களில் சிரமம் கூட வரும். இதில் வந்து கல்கத்தாவுக்கு பக்கத்தில் நியூ சிட்டின்னு ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருந்தது. அந்த நிலத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 7:4 ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் கிரே கிடைக்கும்னா, 1 கோடி 10 லட்சம், 1 கோடி 15 லட்சம்னு வச்சுக்குவோம். அப்போ 70 லட்ச ரூபா தான் ஒயிட்டில் கொடுப்பாங்க, மீதி 45 லட்ச ரூபா பிளாக்கில் கொடுப்பாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் முழுசாக எனக்கு ஒயிட்டில் வேணும், நான் பிளாக்கில் வாங்க மாட்டேன். உடனே அந்த பையன் வந்து வாங்க போகிற பையன் என்கிட்ட வந்து சொன்னார், சார் இதனால் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எனக்கு அதிகமாக கட்ட வேண்டியிருக்கு சார், நீங்கள் எல்லாமே வந்து ஒயிட்டில் கேட்டிங்கன்னா. நான் எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியிருக்குன்னு, 6 லட்ச ரூபா எனக்கு அதிகமாக செலவழிக்கணும். நான் சொன்னேன், 1 கோடி 15 லட்ச ரூபா விலை இருக்குல்ல, நீ 7 லட்ச ரூபா எடுத்துக்கோ, எனக்கு 1 கோடி 8 லட்ச ரூபா மட்டும் கொடு, அப்போ நீ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிட்டு 1 லட்சம் உனக்கு லாபம், நீ எடுத்து வச்சுட்டு போ. உடனே அவர் சந்தோஷமாக போயிட்டார். அதுக்கப்புறம் வேடிக்கை வந்துச்சு, எனக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நோட்டீஸ் வந்துச்சு. அது எப்படி 70 லட்ச ரூபா மதிப்புள்ள நிலத்தை உங்களுக்கு எப்படி அந்த ஆள் 1 கோடி 8 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு என்ன தெரியும், என்ன மதிப்பு அதை தான் சார், இதை பற்றி விசாரிக்கணும். விசாரிங்க. அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ராருக்கு எழுது, நிஜமாகவே 1 கோடி 8 லட்சம் கொடுத்தாரா? சரி, மடியில் கனம் இல்லைனா வழியில் பயம் இல்லை. அப்போ இவர் வந்து அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், நான் ஒன்று தான் கேட்டேன், நீ கொடுத்த பணம் உண்மையிலேயே உங்கள்கிட்ட வந்து வெள்ளையாக இருந்த பணம் தானே, இல்லைனா நீ சிக்கலில் மாட்டிக்குவேன்? இல்லை சார், நான் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன் சார். அப்போ எதை பற்றியும் கவலைப்படாது. ஒரு வருஷம் இது போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த 1 வருஷம் கஷ்டப்படுறோங்கிறதுனால நமக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது. ஏன்னா அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் உண்மைதானே நிற்கிது. அவங்க யாரும் ஹெராஸ் பண்ணணும்னு நினைக்கலையே, அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த அரசு அதிகாரிகளை பார்த்த உடனே இந்த ஆள் இன்றைக்கி என்னை ஹெராஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கா நினைக்க வேண்டியதில்லை. பல சமயங்களில் அவருடைய கஷ்ட நஷ்டங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்திட்டத்தை பயன்படுத்தணும். அப்போது ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து அரசு மட்டும் உரையிறது கிடையாது. இப்போ பெங்காலை பற்றி உங்களில் பல பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். பெங்காலும் நக்சலைட் ரொம்ப, இந்த விஸ்வநாதன் எனக்கு ஒரு பேட்ச்மேட் ஃபாரின் சர்வீஸில் இருந்தார். அவர் விஸ்வநாதன் என்கிட்ட வந்து கலாட்டை பண்ணுவார், என்னைய இதில் ஸ்ரீலங்காவில் வந்து அம்பாசடராக போடுவாங்க, நான் கள்ளத்தோணி ஏரியாவது எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், நீ பெங்கால் போகிற வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போ, ஏன்னா அது அவ்வளோ நல்ல இடம் இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார் பெங்காலுக்கு. அப்படிப்பட்ட இடம்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பெங்காலில் வேலை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியோட வேலை பார்த்துருக்கேன். அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு மரியாதை கிடையாது, மக்களுக்கு உண்மையாக சேவை செய்யறதுனா உயிரே கொடுப்பாங்க, இல்லைனா யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம் அந்த இடம் வந்து பெங்காலில் உள்ள ரொம்ப பெரிய விஷயமா நான் என்ன பார்த்தேன்னா, அதுதான் இந்தியா பூரா இருக்குன்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, த ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த கவர்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாநிலம் அந்த அரசை விட பலம் வாய்ந்தது. அதுக்கு என்ன அர்த்தம், மக்கள் வந்து அரசுங்கிறதுக்காக தலையாட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க, நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கிற மனப்பான்மை இந்தியா முழுமைக்கு வரணும், நேர்மையான கேள்வியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ சமீபத்தில் வந்து நான் படித்தேன், யாரோ ஒருத்தர் என்னமோ பேசிட்டாரான், கவர்மெண்ட்டு வந்து ஸ்டேட்டு மேலே நான் வந்து இது நடத்த போகிறேன், கலகம் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டவுடனே என்னுடைய கையில் இந்த மட்பாண்டம் கீழே விழுந்துருச்சு, எனக்கு 250 ரூபா நஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இது ஒரு கேஸு, எல்லாம் ஆரம்பத்திலே டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய கேஸ். ஆனால் அப்படிலாம் போடுறாங்க. அப்படி இல்லாமல் எதையுமே வந்து நேர்மையான விஷயத்துக்கு கேள்வி கேட்கிற மனநிலை நம்ம வந்து வளர்த்துக்கணும். நாடுங்கிறது கடைசியில் வந்து நாம் இருக்கும் நாடு நமது அப்படிங்கிறது இன்னும் நம்ம அறியலை. என்றைக்கு நாம் இருக்கும் நாடு நமதுன்னு சொல்லி அறிகிறோமோ அன்னைக்கு வந்து இந்தியா என்ற ஒரு மாபெரும் நாடு, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதிதுவோர் பிரிதலையன் பாடினாரே, இன்னரும் நீர்கங்கை ஆரங்கள் யாரே, இங்குதன் மாண்பிற்கு எதிரேது வேறேன்னு சொல்லி பாடினாரே. இப்படி இனிய பொழில்கள் நிறைய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, இது கணக்கின்றி தருநாடு, நித்தம் கணக்கின்றி தருநாடு. ஏன்னா பல நாடுகளில் ஒரு கிளைமேட்டிக் ஜோன் இருக்குது, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன். நான் ஆட்சியராக இருந்த மிதினாப்பூரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு செழுமையான ஒரு நாடு.
இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனை குணவிலை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாடினாரே, அது நம்முடைய கோட்பாடாக இருக்கணும். நம்முடைய சகோதரர்கள் இப்போ யூபிக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்குறாங்கன்னா நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. என் குடும்பத்தில் ஒரு பிள்ளை சவல பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுக்க மாட்டேனா? கொடுக்கணும். ஆனால் எது தப்புனா, ஊட்டமாக இருக்கிற பிள்ளைய உனக்கு போதுமான செஞ்சு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கொடுக்கலன்னா சரி இவன் சத்தம் போடுவான். அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும். ஆட்சிங்கிறது இப்போ இந்த கண்டுபிடிப்பு நம்முடைய பிரதம மந்திரி போகிற இடத்துலலாம் குரலை வந்து சொல்கிறார். மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போது உலக வரலாறை திசை திருப்பி விடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. ராகுல் காந்தி அதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் இருப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு நான் நிச்சயமாக ஆசைப்பட்றேன். நம்முடைய பிரதம மந்திரி இன்னும் கொஞ்சம் நாளில் இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இது திருக்குறளை சொல்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பன்மடங்கு முக்கியம் நமக்கு உரிய அங்கீகாரத்தை நமக்கு கொடுப்பது. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு தீவு இல்லை. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி. தமிழ்நாட்டின் பெருமை இந்தியாவின் பெருமை, உத்தரப்பிரதேசின் பெருமை இந்தியாவின் பெருமை, கர்நாடகத்தின் பெருமை இந்தியாவின் பெருமை. இப்படி உணரும் பொழுதுதான் இந்தியர்கள் என்ற அளவில் நாம் மிக பெருமையுடன் இருக்க முடியும். நாம் இருக்கும் நாடு நமது என்று முழுமையாக உணர்ந்தவர்களாக இருப்போம். அந்த ஒரு நாளில் அப்படி ஒரு முழுமையான உணர்வு வரும் பொழுது த லாஸ்ட் மேன் இன் த கியூவில் கடைசியில் நிற்பவனும் இது என் நாடு என்று பெருமையுடன் உணரும் தருணத்தில் தான் இந்தியா உண்மையான வல்லரசாக இருக்கும். அந்த வல்லரசாக மாறும் பொழுது நம் இந்தியர்களின் எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? பிறரை நசுக்குவதாக இருக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை வருமென்றால் அந்த நாளில் நாம் அனைவரும் பெருமையாக சொல்வோம், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்ல முடியும். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மடை திறந்த